அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1325வது நிகழ்ச்சி. சிட்டுக்குருவி இத பத்தி தான் சார் பேச போறாரு. டாக்டர் MC சத்யநாராயணன், அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி படிச்சிருக்காரு. AVC காலேஜ்ல மயிலாடுதுறையில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர். சார் தான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பறவைகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். மயில் பத்தி பேசியிருக்காரு. சங்க இலக்கியத்தில் நம்ம விலங்குகள் பத்தி போன மாசம் ஒரு உரை கொடுத்தாரு. இந்த முறை சிட்டுக்குருவிகள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. சிட்டுக்குருவிகள் உண்மையாவே நமக்கு சிட்டுக்குருவிகள்லாம் இப்ப எல்லாம் வீட்டுல எல்லாம் இல்லை. அதாவது ஆதி காலத்துல நமக்கு அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகள்லாம் அழகா கூடு கட்டிட்டு போவோம். எல்லாம் குடிசை வீடுகளா ஓலை வீடுகளா இருந்தப்ப அங்க கூடு கட்டி போவோம். ஓடு வீடா இருந்ததுன்னா கூடு கட்டிட்டு போகும். நிறைய வரும் போகும், எங்க பார்த்தாலும் இருக்கும். இன்றைக்கு இல்ல. இப்ப எல்லாம் எங்க பாக்குறேன்னா, நான் ஊட்டியில பார்த்தேன் நிறைய சிட்டுக்குருவிகள் இருந்தது. அந்தமான்ல பார்த்தேன் நிறைய சிட்டுக்குருவிகள் இருந்தது. இப்ப ஸ்வீடன் போயிட்டு வந்தப்ப ஸ்வீடன்ல நல்ல சிட்டுக்குருவிகள் நிறைய இருந்து. ஸ்வீடன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணும் மனுஷால கண்டு பெருசா பயப்படுறதுல, கிட்ட போனா கூட பறந்து போல. அது பாட்டு அது வேலையை பார்க்குது, நம்மளை பார்த்து கண்டு பயப்படல. அப்படி சிட்டுக்குருவிகள் பத்தி நம்ம எப்பயுமே ரசிப்போம். அது அழகான ஒரு பறவை. நம்ம கூட வாழ்வியலாவே வாழ்ந்து நம்ம கூடவே வாழ்ந்து வந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி திடீர்னு காணாது போச்சுன்றப்ப அது எங்கடா போச்சு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. இதெல்லாம் எங்க போச்சுன்னு சில இடங்கள்ல இருக்குது. இப்போ சிட்டில சில இடங்கள்ல இருக்குது. ஆனா அதனுடைய இது குறைஞ்சு போச்சு. இங்க குறைஞ்சு போச்சு. அதை பத்தி தான் இன்னைக்கு சார் பேச போறாரு. என்ன பேசுறாரு, என்ன டீட்டெயில் பார்க்கலாம். சிட்டுக்குருவிகளை பத்தி தான் ஒரு மிகப்பெரிய உரைன்றதை விட இதுல வாழ்விடம், நடத்தை, அச்சுறுத்தல் என்ன இருக்கு, பாதுகாப்பு, பராமரிப்பு என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறாரு. பார்க்கலாம். சார் நீங்க ஆரம்பிக்கலாம். திரு சிகாமணி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி. பிறகு எல்லோருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இது கம்ப்ளீட்டாக உங்கள் இது எடுத்து வச்சாமே நம்ம இதில் நான் சில பேர் விட்டு போயிருக்கலாம், மன்னிக்க வேண்டும். இதில் எல்லாரையும் யூஸ்வலாக இந்த மீட்டிங்கெல்லாம் வர்றவங்கலாம் அவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ரைட். இன்றைக்கு இந்த சிட்டுக்குருவி இந்த வாழ்விடம் எங்கெல்லாம் இருக்கும் பார்க்கலாம். அதனுடைய நடத்தை என்னென்ன அச்சுறுத்தலாம் இருக்கின்றது, அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எவ்வாறு நம்ம பராமரிக்கலாம். ரைட். இப்போ நான் எல்லா இடத்துல போகும்போது வீட்டுக்குருவி காணாமல் போய்விட்டதா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய என்னைய கேட்போம், சார் சிட்டுக்குருவி இல்லை சார், இல்லை காணாமல் போச்சு, எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னு. அப்போ நான் எல்லாரும் கேட்குறது, நீங்கள் வீட்டுக்குருவியை பார்த்திருக்கிறீர்களா? எஸ் ஆர் நோ. இது நீங்கள் தயவுசெய்து அந்த இறுதியிலே சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தீங்க, நேர்முகமாக பார்த்தீங்களா, படத்தில் இல்லை, நெட்டில் இல்லை, நேராக லைவாக பார்த்துருக்கீங்களா, எந்த இடத்துல பார்த்துருக்கீங்கன்னு நம்ம அப்புறமா டிஸ்கஷன் பீரியடில் பண்ணலாம். பிறகு இது என்ன முக்கியத்துவம்னா, அந்த ஹவுஸ் பேரோ அல்லது இந்த சிட்டுக்குருவி நிறைய அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போச்சு, அதை பாதுகாக்க வேண்டும். ஆகையால் என்ன சொன்னாங்கன்னா, உலக சிட்டுக்குருவி நாள் அல்லது சிட்டுக்குருவிகள் நாள் அல்லது தினம், வேர்ல்ட் ஹவுஸ் பேரோ டே என்று ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 அன்று கொண்டாடுகிறார்கள். எதற்காக கொண்டாடுகிறோம்னா விழிப்புணர்வு. முக்கியமாக எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னா விழிப்புணர்வு. ஏன் சிட்டுக்குருவி தேவைப்படுகின்றது, அது எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம், இது மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் we are celebrating. அல்லது நம்ம என்ன கொண்டாடுறோம்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம். எப்போன்னா மார்ச் 20 ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுறோம். பிறகு இது என்னாச்சுன்னா, இந்த நான் சிட்டுக்குருவியில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது என்னுடைய குரூப்பில், அதாவது நான் பச்சைபாஸ் கல்லூரியில் படித்தனால MSc ஜுவாலஜி பச்சைபாஸ் குரூப்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் 1960 முடித்தவர் ப்ரொஃபஸர் ஜே பாபு. அவர் ரிட்டையர்டு பிரின்சிபல் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி தியாகராயா கல்லூரி.
அதை மட்டும் இல்லை, இஸ் எ வெரி பாப்புலர் கார்ட்டூனிஸ்ட் அண்ட் ஸ்டோரி ரைட்டர் இந்த தெலுங்கு மேகசின், சென்னையில் இருக்கிறாரு. அவரை உடனே திடீர்னு ஒரு கவிதை எழுதுவார். எது சொன்னாலும் ஒரு விலங்குல நான் ஒரு சிட்டுக்குருவினா உடனே எனக்கு ஆங்கிலத்தில் வந்தாரு. அதை நான் தமிழாக்கம் செய்தேன். இது ஏதாவது இருந்தனா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தரலாம் அப்புறம் பிறகு. அன்புள்ள குருவி, உன் சினுங்கள் என் வாழ்க்கைக்கு ஒரு இனிய ஒளி சப்பம். என் வீட்டை அன்பாகவும் மற்றும் பாதுகாக்கவும் மாற்றுதல். என் குழந்தைகள் உன் பரப்பை பிரம்மாண்டுடன் பார்க்கிறார்கள். அந்த ஃப்ளைட்டை ரொம்ப பார்க்கிறார்கள். இந்த நாள் சிறப்பு வாய்ந்த என்பதை நான் அறிவேன். தட் இஸ் வேர்ல்டு ஸ்பேரோட அந்த தினம். உன்னை பாதுகாப்பது என் கடமை. நாம் இருவரும் இந்த உலகில் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஒரு போயம் எழுதி விடனே இன்ஸ்டண்டா அனுப்பிச்சாரு. அவருக்கு நன்றி. பிறகு இன்னொரு விவேகானந்தா கல்லூரியில் விலங்கியல் துறையில் டாக்டர் கண்ணன், அவரும் பச்சைபாஸ் என்னுடைய ஜூனியர். அவர் ஒரு இது எடுப்பார், அன்புள்ள குருவி, நான் துக்கத்தில் இருக்கும்போது எல்லாம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது. இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி தான், ஒரு சிட்டுக்குருவியோ ஒரு பறவையோ ஒரு விலங்கை போய் பார்த்துட்டா ரொம்ப அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வெரி மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கும்போது. முதல்ல காலம் இல்லை, பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்காவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இது கவலையெல்லாம் போயிடும். பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டுக்குருவி சங்க இலக்கியம் ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். இந்த நிறைய சங்க இலக்கியத்தில் குருவிகள் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றது. நீங்கள் தொல்காப்பியம் எடுத்து பாருங்க. அதன் பிறகு பாரதி நிறைய தங்களுடைய படைப்புகளை இந்த குருவிகளை பெருமையை சுட்டி காட்டியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான எனக்கு அதிசயமா இருக்குது, நம்ம சிட்டுக்குருவி தான் சொல்றோம், குருவி அப்படின்னு சொல்றோம். ஆனால் சங்க இலக்கியத்தை படிச்சீங்கன்னா அதுல பேர் இருப்பாங்க, சிட்டுக்குருவி, சிட்டு, ஊர்க்குருவி, அடைக்கால் குருவி, கலிங்கம், காலகண்டம், குலிங்கம், சகா, சடகம், புலிங்கம், பூசணி, மனைப்புற குருவி, வரம், எத்தனை பேர்கள் விட்டுறாங்க பாருங்க. அந்த காலத்துல 2000 ஆண்டுகள் இந்த சிட்டுக்குருவி பார்த்து அதனுடைய நேம்ஸ் எப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க பாருங்க. பிறகு இப்போ ரொம்ப முக்கியமானது, நீங்க சிட்டுக்குருவி பார்த்துருப்பீங்க. ஆனா நாங்க விலங்கியல் அல்லது வனவிலங்கியல்ல பார்க்கும்போது அதனுடைய வெளிப்புற தோற்றம்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் மார்பாலஜின்னு சொல்லுவோம். அதை ஆண் பெண் சிட்டுக்குருவிகளில் வேறுபாடு இருக்கின்றது. அது ஆங்கிலத்தில் செக்ஷுவல் டைமார்பிசம் என்று சொல்லுவோம். இந்த ஆண் பெண்ணை நம்ம பார்த்த உடனே வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும்போது நம்ம வேறுபாடு செய்யலாம். ஆண் பெண் தான். பிறகு ஒவ்வொரு பகுதியா நம்ம கவனிக்கணும். இப்போ ஆண்ல பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதி, முகுது, வால், மேல் பகுதி, சிறகுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பழுப்பு கலந்த கருஞ்சாம்பல் இருக்கும். சாம்பல் கலர் பார்த்து ப்ரௌன் சொல்லுவோம், லைட் ப்ரௌன்ல இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா சார் இது எடுக்க முடியுமா? இந்த பார்ட்டிசிபென்ட் இது க்ளோஸ் பண்ண முடியுமா இந்த சைடுல? ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. உங்களுக்கு அங்க இது மினிமைஸ் பண்ணிட்டு ஓகே சாரி ஓகே. அப்போ இது பார்த்தீங்கன்னா கன்னங்கள் சாம்பல் வெள்ளை. பிறகு பார்த்து இந்த கருப்பு லோரன்னு சொல்லுவோம். எங்க அப்படின்னா இந்த கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணு, இந்த பிக், இந்த நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அது பேர் தான் நாம் லோரன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். கண் மற்றும் மூக்கு துவாரம், அந்த எங்க மூக்கு துவாரம் இருக்கும் கண்ணு, அந்த அந்த பகுதிக்கு லோரன்னு, அது கருப்பா இருக்கும், பிளாக் கலர். பிறகு இது ரொம்ப முக்கியமானது. இந்த நீங்க கழுத்துல பார்த்தீங்களா தெரியல, எத்தனை பேர் ஆண்ல நம்ம சிட்டுக்குருவி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நாங்க பார்க்குற மாதிரி எல்லாருமே கவனிக்க மாட்டோம். ஒவ்வொரு பாட்டு நாங்க பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த தொண்டை மற்றும் மார்பு ஓட்டுன்னு பேர் இருக்கு. அது ஆங்கிலத்தில் பிப் என்று சொல்லுவாங்க. நீங்க இந்த பிப்னு இந்த படம் எதுக்கு இந்த படம் போட்டுருக்குன்னு தெரியுமா நீங்க கேட்கலாம். இந்த குழந்தைகள்லாம் பிப் மாட்டோம் தெரியுங்களா? ஸோ அதை மாதிரி அதுக்கு பேர் பிப்னு வச்சாங்க. ஏன் அந்த ஒட்டுன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஆண்ல மட்டும்தான் இருக்கும். அது உயிரியல் முக்கியத்துவம் என்ன? சமூக மதிப்பு, அதாவது சோசியல் ஸ்டேட்டஸ் அல்லது தகுதி, என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஆண்ல. ஸோ இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண் சிட்டுக்குருவி என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட் பண்ணும். இது பேர் அந்த செக்ஷுவல் செலக்ஷன். அதான் இது ஃபங்க்ஷனல் சிக்னிஃபிகன்ஸ், பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்ல மட்டும்தான் இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா கால்கள் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு,
நிறைய வந்து லைட் ரெட் கலர் இருக்கும். கீழ்ப்பகுதி சாம்பல் நிறம். இங்க கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா சாம்பல். வால் பார்த்தீங்கன்னா பழுப்பு கலர் வர்ணம். பிறகு பெண். ஸோ அந்த பெண் எப்படி இருக்கும்னா சாம்பல் சேர்ந்த உடல் அமைப்பு. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சாம்பல் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாம்பல். இங்க வந்து தொண்டை, மார்பு ஒட்டு இல்லை. இந்த இடத்துல மார்பு ஒட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஆண் சிட்டுக்குருவியில ஒட்டு இருந்ததுல பிப்ன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து இல்ல. பெண்ல வந்து அதான் வேறுபாடு. நம்ம இத பார்த்து வந்து வி கேன் ஹேவ் எ செக்சுவல் டைமர். ஆண், பெண் வந்து கண்டுபிடிக்கலாம். நெறைய வந்து மேல பார்த்தீங்கன்னா கோடுகள் இருக்கு. மேல பாருங்க. இந்த மாரி வந்து இறகுகள்ல வந்து அ பழுப்பு அல்லது ப்ரவுன்னு சொல்லுவோம். வெள்ள கோடுகள் இருக்கின்றது. அடிப்பகுதி சாம்பல். சாம்பல் நிறம். ஸோ இது ஒரு பெண்ண வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் ஒண்ணொண்ணா படிக்கணும். இன்னொரு முக்கியமானது நான் வந்து எனக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது, இந்த கேமரால ஃபோட்டோ எடுக்கும்போது, இந்த டேட் அண்ட் டைம் பார்க்குறீங்களா? இது நான் வந்து 5/2/2011 7 மணி காலையில 7 மணிக்கு வந்து கொளத்தூர்ல வந்து எடுத்த படங்கள். ஸோ அந்த டேட் அண்ட் ரெக்கார்ட ஆத்தென்டிக்கா செய்யலாம். நெறைய பேர் வந்து சிட்டுக்குருவி இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? இல்லப்பா நான் வந்து 2011 போயிருக்கிறேன். அந்த இடத்துல இன்னும் சிட்டுக்குருவி இருக்கு. காணாம போயிட்டு இல்ல, இறந்து போச்சு, எல்லாமே இல்ல, இப்ப இல்ல. அது இருக்கலாம், பார்க்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த கண் பருவ பாருங்க. இந்த பருவ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைட் ப்ரவுன் அல்லது வெள்ளைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு மேல பாருங்க. அங்க ஒரு பருவம். இளஞ்சிவப்பு அழகு. யூசுவலா பீக்கன் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இளஞ்சிவப்பா இருக்கும் பெண்ல. பிறகு இப்போ குஞ்சுகள் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன மாரி இருக்கின்றது? இந்த நெஸ்ட்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து அ எல்லாருக்கும் தெரியும் முட்டையிடும் சிட்டுக்குருவி, அடை காக்கின்றது. பிறகு குஞ்சுகள் வருது. அது பேரு நெஸ்ட்லிங். நெஸ்ட்ல இருக்கிறது நெஸ்ட்லிங். அடுத்த ஸ்டேஜ் வந்து இளம் பறவை. அது பேரு ஃப்ளெட்ஜ்லிங் ஆங்கிலத்தில கூறுவோம். ஸோ மேல் பாகங்கள் வெளிர் பழுப்பு மற்றும் சாம்பல். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சாம்பலா இருக்கும். இளஞ்சிவப்பு அலகு. பீக்கு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் எ பிங்கிஷ் கலர் ஆர் ரெட்டிஷ் கலர். பிறகு அந்த டெவலப்மெண்ட்ட நான் திருப்பி சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, ஏன் சிட்டுக்குருவி வந்து நம்ம ஏன் முக்கியத்துவம் குடுக்கணும்னா, அந்த காலத்தில வந்து மகாகவி பாரதி, அவர எடுத்து பார்த்தீங்கன்னா அத பத்தி படிச்சிருக்கிறாரு. இப்ப நான் வந்து வனவிலங்கியல் துறையில வேலை செய்தனால, ஆராய்ச்சின்னு சொல்லி நான் சிட்டுக்குருவியெல்லாம் பார்த்து, அத பத்தி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து, அதனுடைய நடத்தை, என்னென்ன எப்படியெல்லாம் பாதுகாக்கணும்னு படிக்கிறேன் இல்லைங்களா? சயின்ஸு, அதாவது ஆராய்ச்சியில. ஆனால் 2000 ஆண்டு அப்பவே வந்து என்ன பாரதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறிய தானியம் போன்ற மூக்கு, பிறகு பார்த்தீங்கன்னா, சின்ன கன்னங்கள், சின்ன தலை, அ வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள், வெண்மை நிறமுடையவை, பட்டு போர்த்த வயிறு, அப்புறம் கருமையும், வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்தலாகிய பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, தோகை வந்து அந்த வால் சொல்ற தோகை, துளித்த துளி கால்கள், அந்த கால்கள், ஆண் சிட்டின் கழுத்தில் கருப்பு திட்டு இருக்கு. சரி பாருங்க எவ்வளவு இதா பாருங்க. நாங்க சயின்ஸ்ல வந்து அந்த பிப் இம்பார்ட்டன்ட் சொல்றோம் இல்லையா? சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்றோம் இல்லையா? சமூகல. ஸோ அவரு வந்து அந்த காலத்திலவே டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. பார்த்திருக்காரு பாருங்க. எவ்வளவு பெருமையா இருக்கு நமக்கு. ஸோ அப்புறமா வந்து வெள்ளை கழுத்து என்று சொல்லியிருப்பது அவர் பெட்டை, அதாவது ஃபீமேல், பெண் தான் குறிக்கித்திருக்காருன்னு சொல்லி சொல்றோம். பிறகு இதில நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த வளங்கள் துறையில என்ன பண்ணுவோம்னா, அந்த இந்த மாரி இந்த விலங்குகளெல்லாம் வந்து, அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் எவ்வாறு இருக்கின்றது? அதனுடைய எண்ணிக்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஐயூசிஎன் சொல்லுவோம். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணிக்கை வச்சு அதில வச்சு அப்போ வந்து நம்ப நெறைய நீ படிச்சிருப்பீங்க. எக்ஸ்டிங்க்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டா. ஒரு காலத்துல 1952 நம்ம இந்தியால வந்து காணாம போச்சு. இப்போ இன்ட்ரோடியூஸ் அது வேற. ஸோ இது மாரி நெறைய விலங்குகள்லாம் காணாம போச்சு. அது என்டேஞ்சர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யானை என்டேஞ்சர். அது என்ன சொல்லுவோம்னா, தீ வாய்ப்புக்கு கவலை குறைந்த இனம். அது பேர் லீஸ்ட் கன்சர்ன். இந்த சிட்டுக்குருவிகள் வந்து நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. அது நெறைய இருக்கின்றனால, நம்ம வந்து அவ்வளோ பாதிப்பு இல்லன்னு சொல்லுவோம். அந்த சிட்டுக்குருவியுடைய ஆயுள் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 13 ஆண்டுகள் இருக்கின்றது. பிறகு. இது நம்ம வாழ்விடம். நாங்க ஹேபிடேட்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். எங்கெல்லாம் இருக்கின்றது. நீங்க அத சொல்லல பார்த்தீங்கன்னா, அது சங்க இலக்கியத்துல திணைகள். ஸோ ஹேபிடேட் அது பேர் தான் வந்து லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்றாங்க இப்போ. ஸோ அது எங்க இருக்குன்னா நம்ம வீடுகள்ல. நெறைய வந்து நீங்க வீடுகள்ல இதெல்லாம் நான் கொளத்தூர்ல எடுத்தது. ஸோ 2010ல கொளத்தூர் அந்த ஏரியால வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடத்துலலாம் செடிகள்ல முருங்க மரம் யூசுவலா வேம்பு மரம். அதுல வந்து தங்கியிருக்கும். வீட்டுக்குள்ளார கூட போயிடுது. இப்போ பொந்துகள் எங்கெங்க வந்து கிரெவிசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பொந்துகள்லாம் போய் இருக்கும் தங்கும். அந்த கூரை வீடு மாரி இருந்ததுன்னா, அதுல ஓலையில போய் அங்க தங்கும். இந்த மாரி பாருங்க எல்லாமே இது பண்ணும். அங்க மட்டும் இல்ல. நீங்க நெறைய பார்த்திருக்கலாம். மெயின்
மெயின்ல போயிருந்தா அங்க போய் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஓட்டு வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வந்து பாருங்க, அது எப்படி நம்மளுடைய பில்டிங் ஆர்கிடெக்சர் மாறினவுடனே அது எங்கெங்க வந்து மாறி இருக்கு. இல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மெயின். இப்போ ஷட்டர் நெறைய இடத்துல சென்னையில நான் பார்க்குறேன். இந்த ஷட்டர் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான பிளேஸ். நான் நெறைய பேர் சார் ஷட்டர் வந்து எந்திரமே இறக்காது. அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? ரோலர்ல அந்த இடத்துல வந்து போய் கூடு இருக்கு. அங்கெல்லாம் வந்து நெறைய வந்து நான் குளத்துல எடுத்திருக்கிறேன். பிறகு இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் சொல்லுவோம். அந்த வந்து நம்ம என்னன்னா, அந்த கூடு நெறைய வந்து நம்ம அட்டைப்பொட்டியில செய்யறது. அதாவது செயற்கை கூடு பெட்டின்னு சொல்லுவோம். அது நெறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். இப்ப அதே மாரி நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன மாரி ஊட்டியில நான் வந்து இந்த போட் கிளப் அங்கெல்லாம் பார்த்திருக்கிறேன். அதே மாரி நீங்க வந்து இந்த கீழ இருந்து நம்ம மேல போகும்போது ஊட்டிக்கு, அந்த ஹில்ஸ்ல லெஃப்ட் சைடு ஒரு தேநீர் கடை இருக்கும். அங்க நெறைய பொட்டி இது மாரி வச்சிருக்காரு. அத பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சிட்டுக்குருவி பார்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க முதுமலை சரணாலயம். அந்த ரிசப்ஷன் சென்டர் அங்கும் நாங்க பார்த்திருக்கிறோம் சிட்டுக்குருவிகள். ஸோ சிட்டுக்குருவிகள் வந்து நம்ம போய் நான் வந்து சிட்டுக்குருவி பார்க்கணும் போறேன். அதனால என்னால பார்க்க முடியுது. நெறைய பேர் இல்லன்னு இல்ல. நம்ம வந்து நேரா வந்து யூ ஹேவ் டூ கோ, ஃபாலோ இட். அப்போ டெஃபினட்டா வந்து நீங்க பார்க்கலாம். அது இல்லாம வீட்ல உட்கார்ந்து நெறைய பேர் சிட்டுக்குருவி இல்ல, காணாம போச்சு எத்தன பேர் போய் பார்த்திருக்கிறோம். ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். போய் பார்க்கணும். அப்போ வந்து வி கேன் டெல் இட். பிறகு இப்ப நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? சென்னையில வந்து சிட்டுக்குருவிலாம் காணாம போச்சு. இது அதிசயமான நியூஸ் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ சென்னையில வந்து ஒரு சொசைட்டி இருக்கு. அது பேரு வந்து மெட்ராஸ் நேச்சுரல் சொசைட்டி. மெட்ராஸ் இயற்கையாளர் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து நெறைய வந்து இந்த சென்சஸ் சிட்டுக்குருவிகள போய் ஃபுல்லா வந்து சர்வே பண்ணிக்கிறாங்க. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, பாருங்க நீங்க சிந்தாரப்பேட்டையில இருக்கு, திருவல்லிக்கேணி, அ திருவொற்றியூர், கஸ்தூரிபா நகர், அடையாறு, பெசன்ட் நகர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர், ஆரியபுரம், சாந்தோம், கோட்டூர்புரம், மேடவாக்கம் பாருங்க எத்தனை ஊர்ல நுங்கம்பாக்கம், எல்லா இடத்துலயும் ராயபுரம், மயிலாப்பூர், எல்லாம் கொளத்தூர். எல்லாமே பாருங்க. நான் கொளத்துல எல்லாம் ஃபுல்லா பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா மேப்ல, இத்தனை இடத்துல இருக்கு. சிட்டுக்குருவி எப்படி இல்லாம போகும்? இவங்களும் நேரா வந்து பார்த்துட்டாங்க. இந்த சைதாப்பேட்டை, மேற்கு தாம்பரம், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டை, பாடி மற்றும் அம்பத்தூர் ஆகிய பகுதிகள் சிட்டுக்குருவிகள் இனம் காணாமல் போய்விட்டுன்னு சொல்றாங்க. அவங்க டேட்டா. ஆனா நெறைய பேர் வந்து போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா வந்து வி கேன் சீ இட். இப்ப வந்து இத நம்ம சிட்டுக்குருவி காணாம போச்சுன்னு எப்படி சொல்லலாம்? இல்லன்னு சொல்ல முடியாது. சிட்டுக்குருவி அவங்க அவங்க வந்து மெட்ராஸ் சொசைட்டி மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. நெறைய வாட்டி நம்ம டெய்லி பார்த்தோம்னா, நெறைய வந்து கண்டுபிடிக்கலாம். பிறகு நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட்ல குளத்தூர்ல இருக்கா? இல்லையா? அவங்க பண்ணல. மெட்ராஸ் நேச்சுரல் சொசைட்டி பண்ணல. நான் என்ன பண்ணேன், 2018ல நானே வந்து இந்த தெரு பேர்லாம் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்ம அந்த வோட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, ஆன்லைன்ல. அதுல வந்து நான் குளத்தூர் ஏரியா வச்சு எல்லா கான்ஸ்டிட்யூட்ல இருக்க நேம்ஸ் எல்லாம் எடுத்து, தெரு பேர்லாம் எடுத்து இது மாரி எல்லா தெருவு போவேன். கேஷுவல். நான் வந்து அது பேரு பைலட் ஸ்டடின்னு பேரு. ஜஸ்ட் கேஷுவலா போவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயில் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போனேன்னா, அங்க வந்து சிட்டுக்குருவி பார்த்தேனா இல்லையா? எஸ் ஆர் நோ. ஸோ அத மாரி நான் வந்து என்ன பண்ணேன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 தெருவுல வந்து நான் போயிருக்கிறேன். அதுல வந்து சில இடத்துல வந்து சிட்டுக்குருவி பார்க்க ஒன் டைம் தான். ஆனா நெறைய பார்த்தோம்னா டெஃபினட்டா பார்க்கலாம். அது எதுக்கு சொல்றேன்னா, சிட்டுக்குருவி இருக்கின்றது. டெஃபினட்டா காணாம போய் அது வந்து என்ன வேற இடத்துக்கு போயிருக்கும். நம்ம இடத்துல பார்க்க முடியலன்னா, அங்க டிஸ்டர்பன்ஸஸ் இருந்தால், ஏதாவது செடிகள் வெட்டியிருப்பாங்க. அது வாழ்க்கையில வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணி போயிருக்கு. மைக்ரேட் ஆயிருக்கு. நான் எல்லாரும் சொல்றது என்ஆர்ஐ இல்லையா? நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். இங்க வந்து முடியலன்னா, நம்ம அமெரிக்கா போறோம். அது மாரி வந்து சிட்டிக்கு வர்றாங்க. மயில்கள் அதே போல இது வந்து எல்லாமே வந்து பக்கத்துல எங்காவது நல்ல ஹேபிடேட் இருந்ததுன்னா, அதுக்கு தே வில் கோ தேர். அதான் ஒரு முக்கியமான காரணம். ரீசன். பிறகு இப்போ வந்து நடத்தை பார்க்க போறோம் நம்ம. எல்லாமே வந்து சிட்டுக்குருவியுடைய நடத்தை. என்ன மாரி நடத்தையில பார்க்கலாம்? இது சிட்டுக்குருவிகள் வந்து ஒரு சமூக பறவை. அது கூட்டமா இருக்கும். அது பேரு சமூக நடத்தை அல்லது சோசியல் பிஹேவியர் என்று கூறுவோம். பிறகு என்ன ஃபீடிங் பிஹேவியர் நாங்க வந்து வனவிலங்குகள்ல ஈத்தாலஜிஸ்ட் அப்படின்னா, அந்த நடத்தை படிக்கிறக்கூடிய ஆராய்ச்சியாளர் பேர் வந்து ஈத்தாலஜிஸ்ட். The one who studies about the behavior of animal is known as ethologist. The study of the behavior is known as ethology. ஸோ அந்த நடத்தையை வந்து நாங்க பார்ப்போம். இந்த நடத்தை பார்ப்போம். பிறகு என்ன பண்ணுவோம்? என்னென்ன உண்ணும்? அது பேர் ஃபீடிங் பிஹேவியர். என்னென்ன வந்து சிட்டுக்குருவிகள் எல்லாம் சாப்பிடும். நெறைய பார்த்தீங்கன்னா தானியங்கள், நெல்லு, சோளம், அப்புறமா இந்த களைகள பார்த்தா விதைகள். நெறைய நாங்க ஹெர்பலா சொல்லுவோம். சில செடிகள சின்ன சின்ன செடிகள்லாம் அதுல விதையெல்லாம் சாப்பிடும். சில தாவர பாகங்கள், அதுல இருக்கிற வந்து தண்டெல்லாம் வந்து நெறைய சாப்பிடும். பூச்சிகள், வண்டுகள், கம்பிளி பூச்சிகள், ஈக்கள் சாப்பிடும். பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோல மாவு போடுவாங்க இல்லையா? அந்த காலத்துல வந்து கோல மாவு அரிசி மாவு. கோல மாவுன்றது அரிசி தான். இப்ப தான் நம்ம கோல மாவு கல்லு போடுறோம். அந்த காலத்துல வந்து அரிசி மாவு. ஏன் அரிசி மாவு போட்டாங்கன்னு தெரியுங்களா? அந்த இந்த பறவைகளுக்கான உணவு. நாட் ஒன்லி ஃபார் சிட்டுக்குருவி, காக்கா எல்லா குருவிகளுக்கு வந்து குடுக்குறது தான் அந்த காலத்துல வந்து நம்ம வந்து அரிசி மாவு எடுத்து போடுறோம். இப்ப எத்தன பேர் அரிசி மாவு போடுறோம்? இல்ல. கோலமே போடுறதில்ல இப்போ. இல்லீங்களா? ஸோ இது ஒரு ஃபேக்ட். நாட் ஒன்லி தட்
இப்போ பிறகு வந்து பூச்சி வகையில் இந்த தெருவில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் வந்து சாப்பிடும். ஒரு செப்டிக் டேங்க் இருப்பாருங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து பார்க்கும்போது இந்த கொசு வெளியே வரும். அது ப்ரீடிங் கிரவுண்ட். அது நிறைய கொசுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அந்த யானைக்கால வருது பார்த்தீங்களா, இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோல வந்து ஃபுல்லாக சாக்கடை அதில் தான் ப்ரீட் ஆகும். அது வந்து வெளியே வரும்போது ஃபுல்லாக வந்து இந்த சிட்டுக்குருவிகளும் உண்ணும். ஸோ பூச்சிகளும் உண்ணும், தானியங்களும் உண்ணுகின்றது. பிறகு என்ன நடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நாட் ஒன்லி விதைகள், இந்த சின்ன சின்ன கற்கள், அந்த மணல்ல இருக்கக்கூடிய கற்கள், பெரும் மணல்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி மணல்ல வந்து என்ன பண்ணும், அந்த கற்கள் தேவைப்படுகின்றது. எதுக்குன்னா செரிமானம் படிக்கிறது. ஏன்னா, அந்த நெல்லெல்லாம் சாப்பிடுது பார்த்தீங்களா? நெல்லு சாப்பிடும் பாரு, தானியங்கள். அத அரைக்கணும் இல்லையா? எப்படி நம்ம வந்து அ நெல் அரை போடுறோமோ ஆலைக்கு, அதே மாரி தான் உள்ள வந்து அந்த வயிற்றுக்குள்ள கிஸார்டுன்னு இருக்கும். எப்படி வந்து நம்மளுடைய அரசை எப்படி வந்து நெல்ல வந்து இது பண்ணுதோ, அதே மாரி வந்து இத அரைக்கிறதுக்கு இந்த கல்லெல்லாம் தேவைப்படுது. ஸோ, அந்த கல்ல வந்து தேய்க்கும். நாட் ஒன்லி ஃபார் த இதுக்கு, ஃபார் மினரல்ஸ். இந்த கற்கள்ல வந்து மினரல்ஸ் கிடைக்குது. அது உண்ணும். சிட்டுக்குருவிகள். இது மாரி தான் உண்ணும். பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நடத்தை என்னன்னா, தண்ணீல குடிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குளியல். ரொம்ப வந்து ஹைஜீனிக்கா வச்சிருக்கணும். பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ப்ரீனிங் அல்லது வந்து அத வந்து தண்ணீர்ல வந்து கு குளியல் பண்ணும். தண்ணீல மட்டும் இல்ல, மண்ல கூட பண்ணும். இது வந்து வாட்டர் பாத்ன்னு சொல்லுவோம். இது வந்து மட் பாத். எம்யூடி மட் பாத்ன்னு சொல்லுவோம். யானைகள கூட எல்லா விலங்குகள பார்த்தீங்கன்னா, இந்த மட் பாத். ஈவன் வந்து நான் மயில்ல படிக்கும்போது கூட நெறைய பறவைகள்லாம் வந்து இந்த மட் பாத் அப்டி சொல்லுவோம். அப்புறம் வந்து வாட்டர் பாத். 2மே வந்து குளியல் போடும். எதுக்கு முக்கியமானா, அந்த நம்ப பேனெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பறவைகள்ல பேன் இருக்கும். உண்ணிகள் இருக்கும். அதெல்லாம் வந்து கிளீன் பண்ண பராமரிக்கிறதுக்காக வந்து தே வில் கோ ஆன் டூ நெறைய வந்து அந்த மண்ல போயிட்டு எல்லாம் வந்து தேய்ச்சு பாடிய தேய்ச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூச்சிகள்லாம் வந்து எடுக்குது. அந்த பாடி மெயின்டெனன்ஸ்க்காக தே வில் டூ டஸ்ட் பாத்திங் அல்லது மட் பாத் அப்புறமா வந்து வாட்டர் பாத் தண்ணீர்ல இருக்கும். உடல் பராமரிப்புக்காக. பிறகு பார்த்தா எல்லாரும் நீங்க வந்து இந்த சவுண்ட் கேட்டிருப்பீங்க. இது பேர் தொடர்பு நடத்தை. கூவுதல். கம்யூனிகேஷன். ஆடியோ கம்யூனிகேஷன். அப்போ நெறைய பார்த்தீங்கன்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நேரா பார்க்கும்போது எப்படியெல்லாம் விசில்ல வந்து பார்க்கறது. கெமிக்கல் கம்யூனிகேஷன். இப்போ ஸ்டீஃபன் சார் சொல்லும்போது நெறைய எறும்புகள்லாம் எப்படி வருகின்றது, எங்க உள்ள இருக்கு திடீர்னு வருதுன்னா, அது பேரு வந்து கம்யூனிகேஷன் பிஹேவியர். கெமிக்கல் கம்யூனிகேஷன். அது மாரி வந்து நெறைய கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. அது கூவுறுதல். அந்த வாய்ஸ் ஆடியோ ஆடியல். சிப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இனப்பெருக்கம் நடத்தை. இந்த இனப்பெருக்கம் நடத்தி இருக்கும்போது, ஆண், பெண் அதுல என்ன நடக்கும் அப்டின்னா, இதுதான் பேர் நான் காண்பிக்கும் காட்சிகள். இங்க நீங்க பாருங்க இந்த படத்துல. இதுக்கு பேர் தான் காண்பிக்கும் காட்சிகள் அல்லது டிஸ்ப்ளே பிஹேவியர். எல்லா விலங்குல பார்த்தீங்கன்னா, இந்த காண்பிக்கும் நடத்தை ஒரு முக்கியமானது. இனப்பெருக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது வந்து இந்த நடத்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூரிங் தி ப்ரீடிங் சீசன் இனப்பெருக்கும் போது இந்த ஒரு ஆண் சிட்டுக்குருவி பாருங்க. இது நான் கொளத்தூர்ல எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, சிட்டுக்குருவி அதனுடைய ரெக்கை இப்படி எடுக்கும் கம்ப்ளீட்டா. அப்படியே மேல வந்து அப்படியே வந்து நிக்கும். எப்படி ஃப்ளைட் மேல நிக்குதோ, அது மாரி வந்து இந்த மாரி வந்து வால் பகுதி பாருங்க. இப்படி வந்து இந்த இறகுகள எடுத்து இந்த காமிக்கும். "என்ன பார், என்ன பார். என்னுடைய டான்ஸ் பாரு, டிஸ்ப்ளே பாரு. என்ன பார்க்க மாட்டேன்ற என்னுடைய திறமை பார்." அது பேரு வந்து இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ காமிக்கிறது. நான் வந்து எவ்வளவு திறமையான ஆளு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது தான் இந்த டிஸ்ப்ளே பிஹேவியர் இங்க பாருங்க. எல்லாம் இந்த பெண் கூட்டம் இருக்கும். நெறைய வந்து பெண் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் வந்து அந்த வந்து நடத்தை பார்க்கலாம் நீங்க. அதுக்கு பிறகு வந்து இன சேர்க்கை இருக்கா இல்லையா சார்? ஆனா இன சேர்க்கை நான் பார்க்கல. இது வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன சேர்க்கை வந்து பார்க்கணும்னா வந்து நெட்ல இருந்து பாருங்க. இது மாரி வந்து ஆண், பெண் எப்படி இன சேர்க்கை இருக்கின்றது. இது நான் எப்பவுமே என்னன்னா ஒப்பிட்டு பார்க்கறது, அந்த காலத்துல வந்து ஏன் வந்து இந்த அதனோட உயிரியல் முக்கியத்துவம் என்ன? இந்த காண்பிக்கும் காட்சிகள். நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபுல்லா வந்து சீதாதேவி, ராமர், சுயம்வரம். ஏன் இந்த சுயம்வரம் வைச்சாங்க? இது பேர் தான் அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக. அத வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த சீதாதேவி சூஸ் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ காண்பிக்கும் காட்சிகள் அப்போ இந்த சுயம்வரம். தன்னை விரும்ப வந்தா அ அரசரை அரச கூட்டத்தில் எல்லாம் நெறைய பேர் வருவாங்க இல்லையா? அதுல வந்து அந்த கணவனை தானே தேர்ந்தெடுத்து. அந்த தேர்ந்தெடுக்க வந்து அதோட உயிரியல் முக்கியத்துவம் என்ன? நான் சொல்றேன் பாருங்க. என்ன உயிரியல் முக்கியத்துவம்? ஏன் வந்து இந்த காண்பிக்க காட்சிகள் விலங்குல மட்டும் இல்ல, மனிதர்கள் அந்த காலத்துல ஏன் இருந்தது அப்டின்னா, விந்து போட்டி மற்றும் விந்து தேர்ந்தெடுத்தல். இது ஒரு சயன்ஸ். நாங்க விலங்கியல படிக்கிறது. ஏன் அது எப்பவுமே நான் வந்து என்ன சொல்லுவேன், ஃபங்ஷனல் மார்ஃபாலஜி. அதுல என்னென்ன இருக்கின்ற உறுப்புகள், அதனுடைய வேலை என்ன?
பிறகு என்னன்னா அதனுடைய பயாலாஜிக்கல் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா உயிரியல் முக்கியத்துவம் நாங்கள் படிப்போம். சும்மா சொல்ல முடியாது இல்லையா? ஏன் அப்படி இருக்கு? ஏன் வந்து கான்பிகன் கார்ட் இருக்குன்னு கேட்கலாம் இல்லையா? அதனுடைய முக்கியத்துவம் பாருங்க. அப்போ வந்து விலங்குகள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த விந்து போட்டி மற்றும் விந்து தேர்ந்தெடுத்தல் அது வந்து மிக சிறந்த மரபணுகள் ஜீன்ஸை வந்து தேர்ந்தெடுத்தல் தான் ரொம்ப ரொம்ப இந்த ஜீன்ஸ் வந்து ரொம்ப இருக்கணும். அதுதான் வந்து அந்த காலத்துல சுயம்பரமா இருந்தது ராஜாக்கள். அவங்க வந்து இது இப்போ விலங்குகள்லாம் வந்து அது இருக்கு. பிறகு இந்த காண்பிக்கும் காட்சிகள், இனப்பெருக்கம், அதுல வந்து இன சேர்க்கை, பிறகு என்ன ஆண் மற்றும் பெண் சிட்டுக்குருவிகள் 2மே பெற்றோரின் பராமரிப்பில் ஈடுபடுகின்றன. இது நாங்க வந்து இந்த பிஹேவியர்ல, நடத்தையில, ஈத்தாலஜில பேரண்டல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்டல் கேர்ல மேல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபீமேல் இன்வெஸ்ட்மெண்ட். சில இனங்களை பார்த்தீங்கன்னா பறவைகள்ல ஒரு பெண்ணு தான் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மயில் மயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணு தான் பராமரிப்பில் இருக்கும். ஆனால் ஆண் மயில் வராது. இங்க சிட்டுக்குருவிகளை ஆண் பெண்ணுமே அதனுடைய பெற்றோர்கள் பராமரிப்புன்னு சொல்றதுல ஈடுபாடு இருக்கின்றது. ரொம்ப முக்கியமான செய்தி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாருக்கும் தெரியும். அந்த சிட்டுக்குருவி வந்து முட்டை இடுகின்றது. ஒரு 3லேருந்து அல்லது 4லேருந்து 6 முட்டைகள் வந்து வரும். முட்டை பச்சை கலந்த வெள்ளையா இருக்கும். அந்த முட்டை இடுதல். அந்த முட்டைகள் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம அடைக்காக்குதல். அந்த அடைக்காக்குதல் பார்த்தீங்கன்னா, 11 14 நாள் அந்த கூடுல வந்து அப்படியே வந்து இதில ஆண், பெண்ணும் சமயத்தில மோஸ்ட்லி பெண் தான் இருக்கும் அடைக்காக்குறதுல. சமயத்தில வந்து ஆணும் போய் ஹெல்ப் பண்ணும். அதில இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையில வந்து 14 நாள் ஆன உடனே இந்த குஞ்சுகள் வருகின்றது. இது பேர் ஆங்கிலத்தில ஹேட்ச்லிங்ன்னு சொல்லுவோம். அந்த ஹேட்சிகள் வந்த உடனே அத பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஃபுல்லா இறகுகள் வளராது. இறகுகள் இருக்காது வந்த உடனே. அப்புறமா பார்த்தீங்கன்னா, வெறும் தோல் போன்ற தோற்றத்தை இருக்கும். இது பேர் நாங்க நேக்கட். When the eggs or the chicks hatch out from the egg, they are naked. No feathers will be there. பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குஞ்சுகள் வந்து 14லேருந்து 16 நாட்கள் 2 வாகல கூட்டை விட்டு வெளியேறும். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அதுக்கு வந்து நெறைய வந்து இரைகள்லாம் வரும். இந்த மாரி வந்து இது வந்து நான் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, செயற்கை பொட்டியில, அட்டைப்பொட்டியில வந்து கொளத்தூர்ல ஒரு இடத்துல பார்க்குறேன். நேச்சுரல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற பொந்துகளா இருக்கும். ஹோல் நெஸ்டிங் ட்ரீன்னு சொல்லுவோம். நெறைய வந்து நான் அத சொல்ல மறந்துட்டேன். அந்த ஹேபிடேட் வந்து முதல்ல பூர்வீகமா ஹோல் நெஸ்டிங். இப்ப நீங்க இது பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய கிளி பார்த்திருப்பீங்க. பேராகீட். அந்த கிளி வந்து பொந்துகள் நெறைய தூங்கு மூஞ்சி மரம் பார்த்தீங்களா? அதுல வந்து நெறைய பொந்துகளா இருக்கும். அல்லது நம்மளுடைய அ ஹா சாரி வுட்பெக்கர் அதுவும். பிறகு இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் மைனா, இதெல்லாம் வந்து பொந்துகள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அ பறவைகள். இப்ப நம்மளுடைய அணில், அதாவது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்தை இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த 14 முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 11லேருந்து 14 நாள் முட்டையிலிருந்து குஞ்சுகள் வருகின்றது. பிறகு 14லேருந்து 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா, குஞ்சுகள் 2 வாரத்தில் கூட்டை விட்டு வெளிய வரும். இங்கேருந்து கூட்லவே இருக்கும். அப்போ யாரு பராமரிக்கிறாங்கன்னா, ஆண், பெண். அதுக்கு வந்து நெறைய உணவெல்லாம் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? அந்த 16 நாட்கள் ஆன பிறகு, அது பேர் நாங்க ஆங்கிலத்தில் ஃப்ளெட்ஜ்லிங். FLEDGLING. ஃபர்ஸ்ட் ஹேட்ச்லிங், பிறகு நெஸ்ட்லிங், பிறகு ஸ்டேஜ் வந்து ஃப்ளெட்ஜ்லிங் சொல்லுவோம். இளம் பறவை. இது பேர் தான் இந்த தோட்டத்து இளம் பறவை. நன்றாக பறக்க 5லிருந்து 15 நாட்கள் ஆகும். அந்த கூடிலிருந்து வெளிய வந்தாலும், அது நெறைய ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரெக்கை வந்து அவ்வளவா வந்து வளர்ந்திருக்காது. இட் வில் டேக் 4 to 5 டேஸ். இப்ப வளர்ந்த பிறகு இது மாரி தான் இருக்கும். அந்த ஃப்ளெட்ஜ்லிங் இது மாரி. பிறகு என்ன பண்ணும்? செக்சுவல் மெச்சூரிட்டி. இந்த பாலியல் முகூர்த்தம் எப்படின்னா 6 முதல் 9 மாதங்கள் ஆகும். இப்போ செக்சுவல். ஸோ ஆண், பெண் வரும். பிறகு இன சேர்க்கை. திற முட்டை இருக்கும். இதான் வந்து நம்ம டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். நெறைய பேர் இத பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது இது. வி ஹேவ் டு சீ. பிறகு பார்த்தீங்கன்னா, சொன்னேன்ல, இந்த வந்து அந்த கூடுகள் இயற்கையா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நெறைய இந்த பொந்துகள்ல போய் கூடு வச்சு, முட்டையெல்லாம் வச்சு இது பண்ணும். இதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மரங்கள், இந்த பொந்து இருக்கும். நெறைய மரங்கள பார்த்தீங்கன்னா, பொந்து. இப்ப ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து ஆங்கிலத்தில வந்து இந்த பட்டு போன மரம்ன்னு சொல்லுவோம். அத வந்து பட்டு போன ஸ்நாக், SNAG ஸ்நாக்ன்னு கூறுவோம். அந்த ஸ்நாக் அப்படின்னா, அதுல வந்து பொந்து இருக்கும். இல்லது வந்து நம்ம வுட்பேக்கர் வந்து அந்த ஓட்ட போடும். ஏன்னா வந்து பட்டு போச்சு இல்லையா? ஈஸியா வந்து ஓட்ட போடும். அது தங்கத்தேக. அதே மாரி அதுல அந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரி பறவை என்னென்ன பறவைகள் இருக்கும் அப்படின்னா, மைனா அல்லது நம்ம வந்து கிளிகள், பிறகு வந்து ஆந்தை இதெல்லாம் போய் அதுல போய் தங்கும்.
சமயத்தில் வந்து அணில் கூட போய் தாங்கும். ஸோ இதை வந்து சிட்டுக்குருவிகள் இதான் வந்து, ஆனால் நேச்சுரலாக வந்து இந்த ட்ரீல வந்து நிறைய இல்லாதனால இதை மாதிரி பில்டிங்ஸில் போய் கம்ப்ளீட்டாக வந்து தங்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் வில்லிவாக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இதை மாதிரி போய் ஒரு சின்ன சின்ன வந்து யூஸ்வலாக இது வந்து நான் அஜ்மீர் போனப்போ ராஜஸ்தானில் எம்டிஎஸ் யூனிவர்சிட்டி அது ஆப்போசிட்டில் ஒரு கூரை இதில் வந்து ஒரு கட்டி கடையில் வந்து அங்கே வந்து தங்கறதுக்காக இது மாதிரி வந்து கூடு வச்சு இது பண்ணியிருக்கு. பிறகு அது மட்டும் இல்ல. நெறைய நம்ம பார்த்தா நெறைய சார் இந்த ஓட்டு வீடெல்லாம் இல்ல. இப்போ வந்து காணாம போச்சு. பில்டிங்ஸ்லாம் போச்சுன்னா, அது பாருங்க. அது போய் நீங்க வந்து எங்கெங்க வந்து லைட் ஃபிட்டிங். நெறைய பேர் இந்த டியூப் லைட் ஃபிட்டிங் அந்த மாரி ஃபிட்டிங்ஸ்ல போய் அங்க போய் வந்து கூடு கட்டியிருக்கும். இந்த மெயின் அதுல மெயின் பாக்ஸ் அதெல்லாம் போயும். இது அது ஷட்டர்ஸு, கெய்சர் ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, கீசர் எப்படின்னா பாத்ரூம்ல போய் உள்ள வந்து அத வந்து அத யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. குளத்தூர்ல வந்து ஒரு வீட்ல நான் பர்மிஷன் கேட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த மாரி ஒரு கூடு கட்டும். சரி அட்டைப்பொட்டி. நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய இடத்துல வந்து அட்டைப்பொட்டி வச்சுர்றாங்க. ஈஸி வெரி சிம்பிள் டிவைஸு. நீங்க வந்து வச்சு பார்க்கலாம். சிட்டுக்குருவி வருதான்னு இது மாரி வைக்கிறாங்க. நெறைய ஒரு ஒரு முக்கியமான இது என்னன்னா, ஒரு இடத்துல வந்து அப்போ ஒரு கிங் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லி நான் இருக்கிற கிரேஸ் வெற்றி டான் பாஸ்கோல என் வீடு. அந்த தெருவுல இருக்கிறேன். அங்க வந்து அந்த முனையில வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருந்தது. கிங்ஸ் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அ ரியல் எஸ்டேட்டுக்காக போகும். அ அந்த சைடெல்லாம். அப்போ வரும்போது வயல்ல வரும்போது இந்த கதிர், நெல் கதிர் எடுத்து வருவாங்க. அதுல வந்து ஃபிக்ஸ் பாருங்க எவ்வளோ வந்து பாருங்க. அது ஃபுல்லா வந்து நான் வீடியோனா கடைசியில காட்டுறேன். ஸோ அது வந்து எல்லாமே வந்து தீவனம். ஸோ இது மாரி அட்ராக்ட் பண்றாங்க. இதெல்லாம் செயற்கை கூடு பெட்டி இருக்கு. ஸோ குளத்துல ஆனா வந்து இப்ப அந்த கம்பெனி மூடிட்டாங்க. அந்த பாக்ஸ் இல்ல இப்போதைக்கு தற்போது இல்ல. பிறகு அந்த செயற்கை கூடு பொட்டி இருக்கு இல்லையா? அந்த பெட்டியில வந்து எப்படி வளர்கின்றது? நான் வந்து அந்த கொளத்தூர்ல அதாவது 3 டிசம்பர்ல பார்த்தேன். 4த், 5த் எல்லாம் கன்டினியூவா பார்த்துக் கொண்டிருந்தேன். இது வந்து ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர். இந்த கடை வந்து அவர் வந்து ரொம்ப பராமரிக்கிறாரு. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுத்து அந்த இளவரையில் பாதுகாக்க வளருகின்றன. யூசுவலா கூடுல. எப்படி வந்து உணவு குடுக்கும்? யூசுவலா பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சுகள் பார்க்கும்போது தானியங்கள குடுக்காது. ஆண், பெண்ணுமே 2மே பராமரிக்கும்போது, பூச்சிகள் தான் குடுக்கும். ஏன் வந்து இந்த அ புரதம் புரதம் எங்க கிடைக்கின்றது? விலங்குகள்ல இருந்து. அனிமல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனிமல் சோர்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பொறந்த உடனே எல்லா பறவைகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குடுக்குறது புரோட்டீன் ரிச். அது எனக்கு தெரியும். அது எங்க இருக்குன்னா, நம்ம பூச்சிகள்ல இருந்து இருக்கு. உணவு விரும்புகிறது. பூச்சிகள் புரதம் நிறைந்த உணவா அடைகின்றன. ஸோ இது என்ன பண்ணும், இந்த சிட்டுக்குருவி பாருங்க எப்படி தெரியுமா அதுக்கு? அதுலேருந்து வந்து பக்கத்துல முருங்க மரம் இருக்கு. நெறைய பேர் நீங்க முருங்க மரம் பார்த்திருப்பீங்க. தயவுசெய்து முருங்க மரம் இருந்தா பாருங்க. அதுல வந்து எல்லாருக்கும் தெரியும். கம்பிலி பூச்சின்னு வரும் இல்லையா? பச்சையா பார்த்திருப்பீங்க பூச்சி எல்லாம், புழுலாம் வந்து நெறைய புழு வந்திருக்கும் ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா. அத மாரி ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல பார்த்தா நெறைய பார்க்கலாம். ஏன் அங்க வரும்போது சிட்டுக்குருவி டெஃபினட்டா வரும். அதுல வந்து டெஃபினட்டா அது பேரு கேட்டர்பில்லர்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டர்பில்லர கலெக்ட் பண்ணி இந்த பாருங்க இந்த ஒரு பச்சையா தெரியுது பாருங்க. இந்த ஒரு ஆண் சிட்டுக்குருவி வந்து ஒரு கிரீனா தெரியும் பாருங்க. அந்த கிரீன் ஒண்ணுமே இல்ல. அது பேரு கேட்டர்பில்லர். முருங்க மரம்ல எடுத்து வந்து பக்கத்திலவே இருக்கு. அந்த முருங்க மரம் எடுத்து வந்தது 17 நாட்டுக்கு வரை உணவு ஊட்டுகின்றது. அந்த கூடுல வந்து நான் எத சொன்னேன்? ஹேச்லிங் வருது. அப்புறம் நெஸ்ட்லிங். அந்த நெஸ்ட்லிங் வந்து 15 நாட்கள் வரை உணவு வந்து ஊட்டுகின்றன. அது உணவு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த 15 நாட்கள வந்து உணவெல்லாம் அந்த பூச்சிகள் அல்லது புரதம் தான் குடுக்கும். கம்ப்ளீட்டா. பிறகு நெஸ்ட்லிங்ஸ். அடுத்த ஸ்டேஜ் சொன்னேன். நெஸ்ட்லிங்க்கு அடுத்து என்ன பண்ணலாம்? ஃப்ளெட்ஜ்லிங் வருகின்றது. இதுல ரொம்ப கவனிக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. பாதுகாக்கிற முறையில, நான் இந்த இடத்துல இந்த கடையில தான் வந்து இந்த வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ. இந்த ஷட்டர் இருக்கு. அது மேல வச்சிருக்காரு அவரு. அங்கிருந்து வந்து நான் 3ஆம் தேதி பார்த்தேன். 4ஆம் தேதி போனா 2 இருந்தது குஞ்சுகள். 1 இல்ல காணாம போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா போச்சு 1? யாராவது இது பண்ணிட்டாங்களா? எடுத்து போயிட்டாங்களா கம்ப்ளீட்டா? இத பாருங்க அந்த டேட் போட்டு 3. பிறகு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. 4ஆம் தேதி போகும்போது ஏதோ ஒரு சத்தம் வந்து இந்த இடத்துல. அப்புறம் வந்து இந்த ஆண், பெண் இந்த இடத்துக்கு போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க ஒரு குஞ்சு இருக்கு. இது உணவு குடுக்குறாங்க. இது நான் பார்த்துருக்கிறேன். இங்க என்னமோ சத்தம் வருதுன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணாம. அது என்னாச்சுன்னா, 2 வார வயதில் குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியேறுகின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கிருந்து வந்து அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் பார்க்கல. அது யூசுவலா வந்து இந்த ஜம்ப் பண்ணி அ கீழ வந்து தாவி, தாவி நடக்கும். அது வந்து அதாவது குதிக்க முடியும். ஆனால் பறக்க முடியாது. ஏனென்றால், அதற்கு வந்து இந்த ரெக்கை வந்து வளர்ந்திருக்காது. இட்ஸ் நாட் டெவலப்ட் தி விங்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. ஆனால் இன்னும் பறக்கத்தக்க நிலையில இல்லை. இது பேர் தான் இளம் பறவை அல்லது ஆங்கிலத்தில் ஃப்ளெட்ஜிங் என்று கூறுவோம். இன்னும் பெற்றோர் பராமரிப்பை சார்ந்துள்ளது.
இன்னும் இங்க வரும்போது கூட பெற்றோர் பாதுகாப்பு, ஆண் பெண் வந்து அதுக்கு வந்து பூச்சிகள்லாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த பறவைகள் மீண்டும் கூட்டத்தில் வைக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை ஏன் சொல்றேன்னா, அடிக்கடிக்கு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ! பாவமா இருக்கு இந்த அ குஞ்சு இங்க வந்தாச்சேன்னு எடுத்து வைப்பிருங்க. நெறைய இருந்து அத போய் கூண்டுல வச்சுடுவாங்க. அது தப்பு. அத மாரி நீங்க வந்து தயவு செய்து அது மாரி பார்த்தீங்கன்னா, அத அங்கேயே விட்டுறணும். நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது. அவற்றை கண்டுபிடித்த இடத்திலேயே அல்லது அதற்கு அருகிலேயே வைக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப இப்ப பாருங்க நெறைய நோட் பண்ண 2 பாயிண்ட். இதனால் அவற்றின் பெற்றோர் உணவு முடியும். உணவு வந்து குடுக்க முடியும். நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, அந்த உணவு வந்து சரியா குடுக்காது. ஸோ, அந்த இடத்துல வந்து உணவு குடுக்கணும். இன்னொரு முக்கியமான நான் செய்தி சொல்றேன் பாருங்க. இளம் பறவைகள் தங்கள் பெற்றோரை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவு தேடுது இல்லையா? ஆண், பெண் பெற்றோர். அப்பாவும், அம்மாவும் சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ, அப்ப ஆண், பெண் வந்து இது அங்கேருந்து வந்து பாருங்க. இந்த புதர்ல நான் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். 4ஆம் தேதி. 4 நவம்பர். ஸோ, அத என்ன பார்க்கணும், அப்படியே உன்னிப்பா கவனிச்சிட்டே இருக்கும். எப்படி வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? எப்படி போய் அந்த உணவ வந்து தேடி அது எப்படி பிடிக்கிறாங்க? ஒரு பூச்சி வகையை எப்படி நம்ம பிடிக்கணும்? அப்படின்னு கத்துக்கணும். இது இப்ப எத ஆங்கிலத்தில வந்து நான் சொன்னேன்ல இந்த ஈத்தாலஜில அத நடத்தையில ஃபோரேஜிங் பிஹேவியர்ல லேர்னிங் பிஹேவியர். நேற்று கூட வந்து அந்த சார் வந்து நம்ம நடத்தும்போது அ ராமு சாரு எப்படி வந்து அந்த உள்ள வந்து நம்ம லேர்னிங் கத்துக்கொள்றோம். அந்த ஏப்ஸ் அது மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா? குரங்கு. ஸோ அது வந்து லேர்னிங் பிஹேவியர்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த லேர்னிங் பிஹேவியர் நம்ம வந்து குடுக்கணும். அத வந்து யாரும் வந்து நீங்க தயவு செய்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணேன், கேமரால வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். அவை உணவ கண்டுபிடிப்பது, வேட்டையாடுவது தவிர்ப்பது மற்றும் வேட்டையாடுவது தவிர்ப்பது. இப்போ பூனைலாம் இருக்கு பார்த்தியா? பூனை, நாயெல்லாம் இருக்கும். அத எப்படி வந்து பாதுகாக்க வேண்டும் அதிலிருந்து? ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதாவது எஸ்கேப்பிங் பிஹேவியர் அல்லது வந்து நம்ம என்ன பண்ணலாம் பிரேடேட்டர்ஸ் அதுல வந்து காப்பாற்ற வேண்டும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதெல்லாம் வந்து அப்பா, அம்மா வந்து அல்லது பேரண்ட்ஸ் வந்து தே வில் டீச் தெம். அது பேர் லேர்னிங் பிஹேவியர். எப்படி பறப்பது என்பதை தெரிஞ்சுக்கணும். எப்படி பறக்கலாம்? அந்த வந்து ரெக்கை வந்துட்டே இருந்ததுன்னா, எப்படி நம்ம பறக்க முடியும்? ஸோ நன்றாக பறக்க வேணும்னா 5லிருந்து 15 நாட்கள் ஆகும். யூசுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து முதல்ல வந்து ரெக்கை இருக்கும். நெறைய வந்து பறக்கத் தொடங்கியவுடன் தனியே பிரிந்துவிடும். அதோட இருக்காது. அப்பா, அம்மாவோட அல்லது பேரண்ட்ஸ் கூட இருக்காது. பிரிஞ்சு போயிடும். இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்றது நெறைய பேர் இத பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஃப்ளெட்ஜ்லிங் பார்க்க ரொம்ப தயவு செய்து வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா, இது மாரி பாருங்க. ஃபோட்டோ எடுங்க. அது பேரு ஃப்ளெட்ஜ்லிங். அத தயவு செய்து வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இட்ஸ் ஃபார் லேர்னிங் பிஹேவியர் இருக்கு. இத பாருங்க. ஈவன் வந்து அந்த ஃப்ளெட்ஜ்லிங் ஸ்டேஜ்ல கூட இந்த உணவ எடுத்தே குடுக்கும் பாருங்க. எப்படி வந்து அந்த உணவ வந்து எடுத்து வந்து அம்மா, அப்பா அல்லது பேரண்ட்ஸ் வந்து தே வில் ஷேர் இட். இப்ப நம்ம வந்து நடத்தை எல்லாம் முடிச்சுட்டோம். பிறகு என்ன பண்றோம்? அச்சுறுத்தல். என்ன மாரி அச்சுறுத்தலாம் சந்திக்கிறது? யாரு? சிட்டுக்குருவி. நான் சொன்னது முருங்க மரம் தேவைப்படுது. ஆனா முருங்க மரத்த இப்ப நெறைய பில்டிங் வரும்போது நெறைய வந்து வெட்டுறாங்க. இப்ப நானே வந்து குழந்தை பாருங்க. இது அந்த காலத்துல வந்து நான் 2011ல பார்க்கும்போது குளத்தூர்ல ஒரு வேம்பு மரம். அத வெட்டிட்டாங்க. ஏன்னா அது வந்து டெவலப்மென்ட். ஸோ அத பில்டிங் கட்டும்போது இதெல்லாம் வெட்டிர்றாங்க. இப்போ முருங்க மரம். அந்த இடத்துல வந்து ஸோ இந்த மாரி ஒரு மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தூங்கு மூஞ்சி தரம் இதெல்லாம் வந்து கூடு கட்டும் மரங்கள். இது வந்து நேச்சுரல் ஹோல் நெஸ்டிங் பேர்ட்ஸ். அந்த பொந்துல இருக்கு அதெல்லாம் மரத்த வெட்டிர்றோம். சரியா. இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, எங்க ஆவாவா கல்லூரி மயிலாடுதுறையில பார்த்தீங்கன்னா, இந்த இலுப்ப மரம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இலுப்ப மரம் நெறைய பொந்து இருக்கு. அந்த இலுப்ப மரம் முக்கியத்துவம் என்ன, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிளி வந்து அட்ராக்ட் பண்ணும் இலுப்ப மரம். ஸோ இலுப்ப மரத்தில வந்து இந்த பொந்துகள் இருக்கிறது தூங்குமூஞ்சி மரம். இதில வந்து நீங்க இந்த தூங்குமூஞ்சில எங்க பார்க்கலாம்னா, நெறைய வந்து நம்ம பெரம்பூர் ஸ்டேஷன்ல நெறைய பார்க்கலாம். அல்லது வந்து பெரம்பூர்லேருந்து நம்ம லோகோ பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? அந்த ரோட்ல போகும்போது நெறைய வந்து இந்த மரங்கள்லாம் இருக்கு. அதில பொந்துல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கிளிகள பார்க்கலாம். ஸோ, இப்ப அதுக்கு உணவு பாருங்க. நெறைய வந்து நம்ம முருங்க மரம் வச்சா அந்த உணவு கிடைக்காது. ஸோ, இது மாரி தான் நம்ம வந்து அச்சுறுத்தல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய இது பேரு ஆந்த்ரோபோஜெனிக் பிரஷர்ஸ். மனிதனால உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள். பிறகு இன்னொரு முக்கியமான அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு வீடு, டைல்டு ஹவுஸ் இது நெறைய இடத்துல டைல்டு ஹவுஸ். அப்போ வந்து அதுல வந்து அந்த பொந்துகள உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த தாவாரம் உள்ளலாம் வந்து சிட்டுக்குருவி வந்துருந்தது அந்த காலகட்டத்தில. இப்போ நெறைய வந்து அந்த பில்டிங்ஸ் நெறைய வந்து அர்பனைசேஷன் அந்த இது மாறி பில்டிங்ஸா இருக்கு. அது ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, சாக்கு மூட்டை. அரிசிலாம் எங்க வரும்னு பார்த்தா, சாக்கு. இந்த சணல், ஜூட் பேக்ஸ் இப்படி இருக்கும் அரிசி. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? சிந்தெடிக்.
நிறைய பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பேக்ஸ் இருக்கிறது. இன்னொரு முக்கியமானது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி கடைகள நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல இருக்கிறவங்க பார்த்திருப்போம். நான் வந்து குளத்துல இப்ப ரீசென்ட்டா கூட வந்து அவர் என்ன பண்ணி இப்ப மாத்திட்டாரு. முன்ன வந்து இந்த மாரி சாக்கு இருக்கும். என்ன அது பண்ணா அந்த ஒரு அத வந்து அத பீக்ல வந்து எடுத்து எடுத்து அரிசி சாப்பிடும். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, அரிசி நான் வந்து இதெல்லாம் அந்த கொளத்தூர்ல வந்து நியர் கிரேஸ் மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த இடத்துல அவர் கடை இருக்கு. அண்ணாச்சி கடை. அதுல வந்து அவரு வந்து விட்டுட்டு ஒண்ணும் விரட்ட மாட்டாங்க. அதனுடைய நடத்த பாருங்க. எப்போ தெரியுமா வந்து உண்ணும்? அவர் தூங்குவாரு 3 மணிக்கு அந்த பையன். நல்லா தூங்குவாரு. அப்போ எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அப்போ வந்து கேமரால போய் ஈஸியா வந்து டிஸ்டர்ப் இல்லாம எடுப்பேன். அப்போ அதே மாரி டிராபிக் இருக்காது. காலையில ரொம்ப பிஸி. ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து நெறைய மோட்டார் வெஹிக்கிள்லாம் வரும் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து அது 3 மணிக்குலேருந்து 4 மணிக்குள்ள வந்து நல்லா வந்து சாப்பிட்டு போயிடும். அரிசிய வந்து சாப்பிட்டு போயிடும். அவரு கண்டுக்க மாட்டாரு. ஸோ இத வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல வந்து நம்ம அந்த சாக்கு அல்லது கனி பேக்ஸ் அதெல்லாம் வந்து மாறிவிட்டது. இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த டிடிடி எங்கன்னா கிராமங்கள்ல. பயிர் பண்றாங்க இல்லையா? நெல்லு அந்த பயிர்கள்லாம் வந்து பூச்சி கொல்லும்போது அந்த டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைரோகுளோத்தேன் டிடிடின்னு சொல்லுவோம். அது நெறைய வந்து பூச்சிக்கொல்லு மருந்துன்னு சொல்லுவோம். அத தெளிப்பாங்க. அந்த தெளிக்கும்போது என்ன ஆகும்னா, அதாவது அந்த அ பெண், ஆண் 2 பேரும் உண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த கெமிக்கல் அந்த டிடிடி போய் என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டை டெவலப் ஆகும்போது, முட்டையிடும்போது தோல் முட்டை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் வந்து நம்ம கோழி முட்டை கூட சில பேர்ல லெதரி எக்ஸ்ன்னு பேரு ஆங்கிலத்துல. ஸோ அந்த தோல் முட்டை நெறைய பறவைகள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தோல் முட்டை வரும். அது எதனாலன்னா, இந்த மாரி டிடிடி. ஸோ அது என்ன பண்ணும்னா, கால்சியம் பிசியாலஜின்னு சொல்லுவோம். அந்த டெவலப் பண்ணும்போது மெட்டபாலிசம் உள்ள பாடிக்குள்ள அந்த கால்சியம வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அந்த கெமிக்கல் போய் கால்சியம் வராம அப்போ வந்து தோல் முட்டை வந்துரும். இது ஒரு காரணம்னு சொல்றாங்க. இந்த சிட்டுக்குருவி வந்து இறந்து போனதுக்கு இது ஒரு காரணம்னு கூறுவார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா, அதனுடைய விலங்குகள், எதிரிகள் பிரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். பூனை, நாய். நம்ம வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, பூனை இருக்கு. நாய் எல்லாம் வந்து இந்த இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஃப்ளெட்ஜிங் அத வந்து வேட்டையாடும். பெரிய ஏதோ ஒண்ணு நான் கிரவுண்ட்ல இருக்கும்போது, நிலத்துல இருக்கும்போது இது மாரி வேட்டையாடும். பிறகு ஒரு முக்கியமானது வந்து, இது நான் சொல்றது கான்ட்ரோவர்ஷியல். ரொம்ப ரொம்ப வந்து நெறைய பேரு, "சார் நெறைய மொபைல் டவர் வந்தாச்சு சார். நெறைய இறந்து போச்சு சார். அதான் சிட்டுக்குருவிலாம் காணாம போச்சு. பாருங்க சார் எல்லாம் வந்து அதான மொபைல் டவர்ஸ். இத பார்த்து என்னன்னா, அத தாக்கம் இருக்கா? இல்லையா? சில பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு சயன்ஸ் ரிப்போர்ட்ட வந்து சரியான முறையில பண்ணல. யாரோ ஒரு ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க. ஆனா அது சரியில்ல. இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஈவன் வந்து ஒரு பாம்பே நர்ஸ் சொசைட்டி இருக்கு. சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி அந்த சொசைட்டி வந்து அவங்க ஆராய்ச்சி சொல்லும்போது இது மாரி இல்ல. இன்னும் அதுதான் பெரும்பான்மையாளர் கருத்து. என்னன்னா, இந்தியா மற்றும் பிற நாடுகளில் உள்ள நிபுணர்கள் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் விரிவாக்கப்படுத்தி ஆராய்ந்து பிறகு தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னும் வந்து அத யாருமே வந்து கன்ஃபார்மா சொல்ல. மொபைல் டவர்ஸ். அப்ப நான் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறேன். அப்ப மொபைல் டவர்ன்னும்போது இங்க பாருங்க. இது வந்து கிங் ஃபிஷர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மீன் குத்தி. அது இருக்கு. நெறைய பறவைகள் வந்து அங்க தங்கி இருக்கின்றது. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். அங்க நான் போம்போது ஸ்டடி சார் சிட்டுக்குருவியே காணாம போச்சு சார். நீங்க என்ன சார் இப்படி சிட்டுக்குருவி இருக்கு. இந்த மொபைல் டவர் வந்து தான் வீணா போச்சு. நான் சொன்னேன், "தம்பி மொபைல் டவர் இருக்கா? சிட்டுக்குருவி இறந்து போச்சா? வெரி குட். எத்தனை இறந்து போச்சு தம்பி? பாத்தியா? எனக்கு 1 காட்டுறியா? கூப்பிட்டு காட்டு." நானும் பார்க்கல. இறந்து போன யாராவது பார்த்திருக்கீங்களா? மொபைல் டவர் கீழ வந்து அப்படி இருந்தால், ஏதாவது இறந்திருக்கா? சிட்டுக்குருவிகள். யாராவது பார்த்திருக்கோமா? ஆனா நம்ம வந்து இந்த செய்திய வந்து பரக்குறோம். அது இன்னொரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திரை, சினிமா படம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல பார்க்கும்போது நெறைய ரேடியேஷன்ல ஆயிரக்கணக்கான இதெல்லாம் வந்து இறந்து போச்சு சிட்டுக்குருவின்னு சொல்லி, அதெல்லாம் வந்து தவறான செய்திகள். இந்த மீடியால பார்த்தீங்கன்னா, நல்லது இருக்குது. அதே மாரி வந்து அவங்கள வந்து நம்மள மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. மிஸ்பிலீவ். ஸோ அத வந்து நீங்க நம்பக்கூடாது. பிறகு பார்த்தீங்கன்னா, ஆண்மை அதிகப்படும் சக்தி. என்னன்னா லேகியம். சிட்டுக்குருவி லேகியம் நீங்க வந்து பார்த்திருக்கலாம், செய்திகள்லாம். அத பாருங்க. எதனால பண்ணும்னா, ஆண்மை அதிகப்படுத்தும் சக்தி இருப்பது கூறி, சிட்டுக்குருவி லேகியம் விற்கப்படுகின்றது. அத நீங்க அதுல வந்து அறிவியல் உண்மை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல இல்ல. எந்த இதுவுமே இல்ல. அது வந்து தவறான செய்தி. சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணமாகும். நம்ம நெறைய இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம். ஆனால் நீங்க ஒண்ணு பாருங்க, நெட்ல வந்து நான் பார்த்தேன். எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா, சோலைமலை சிட்டுக்குருவி லேகியம்ன்னு போட்டுருக்காங்க. இந்த இடத்துல படிச்சு பாருங்க. நான் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும்போது, அசைவ பொருட்கள் கலப்பில்லை. எவ்வளவு ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அசைவன் என்ன? சிட்டுக்குருவியுடைய இறைச்சி இல்ல. ஏன்னா அவங்க இல்லன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஏன்னா வந்து வனவிலங்கு சட்டத்துல இருக்கு. எந்த விலங்குல வந்து நம்ம பண்ணக்கூடாது புடிச்சு. ஸோ இந்த இன்னொரு கம்பெனி பாருங்க. சிட்டுக்குருவி லேகியன்னு போட்டிருப்பாங்க.
ஆனால் உள்ள நீ பார்த்து அது சிட்டுக்குருவி படம் தான் சார். நான் அது என்னோட ட்ரேட்மார்க் வந்து சிட்டுக்குருவி, அதை தான் போட்டேன். ஆனால் வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ட்ரக்கு, அந்த சிட்டுக்குருவி பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து எனக்கு கிடைக்கல. அதை எடுத்து நம்ம வந்து இது பார்க்கணும். ஸோ நான் வந்து நெட்டில் வந்து ரொம்ப நாள் தேடி பிடிச்சி இதை கண்டுபிடிச்சேன். முக்கியமான இது நான் கூட அப்படியே நினைச்சேன். பிறகு என்ன பண்ணேன்னா இது 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 நேற்று தான் பார்க்கும்போது அசைவ பொருள் எவ்வளவு இது புத்திசாலம் போடுறாங்க, கலப்பு இல்லை. அப்போ நம்மளை சீட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சிட்டுக்குருவி லேகின்னு விற்கிறாங்க. 250 கிராம்ஸ் வந்து சோலைமலை சிட்டுக்குருவி இந்தியன் ஹெர்பல் ட்ரக் அப்படின்னு 350 ரூபா போட்டிருக்கு நெட்ல. ஸோ அப்புறமா வந்து இன்னொரு வந்து இறைச்சி. நம்ம இறைச்சி பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா ஆகட்டும், குருவி ஆகட்டும், எந்த பறவையா இருக்கும் நம்ம நாட்டில வந்து அத வந்து சில பேர் பண்றாங்க. இப்போ போச்சிங் வந்து அவ்வளோ இல்ல. ஏன்னா அதில வந்து மெனக்கெட முடியாது. சின்னதா வருது இல்லையா? சில இடத்துல எல்லாம் ரிப்போர்ட் கரூர் அதில வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாரி அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சிட்டுக்குருவி வச்சு இந்த நெறைய உணவகங்கள்ல வந்து குடுக்குறாங்க, விக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அவ்வளோ ஆத்தென்டிக்கா அந்த எவிடன்ஸ் இல்ல. இப்ப நான் எப்பவுமே எல்லாரும் கேட்கிறது, இந்த துயர சம்பவத்திற்கு யார் காரணம்? சிட்டுக்குருவிகளா? மனிதனா? நீயா? நானா? நாம். நம்ம தான் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்ப நான் ஒரு கேள்விக்குறியா குடுப்பேன். பிறகு என்னென்ன பராமரிக்கலாம்? எவ்வாறு காக்க முடியும்? கடைசியா வந்து இந்த பாதுகாக்கும் முறைகள் எவ்வாறு இருக்கின்றது? நான் சொன்னேன் இந்த முருங்க மரம், வேம்பு மரம், மரங்கள்லாம் வைக்கணும் கம்ப்ளீட்டா. நீங்க எத்தனை பேர் கவனிச்சதில்ல, நெறைய கிராமங்கள்ல இந்த முதலியார் தெருவுன்னு இருக்கும். நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஈவன் நான் மயிலாடுதுறை முதலியார் தெரு இருக்கும். அந்த இடத்துல டெஃபினட்டா நீங்க யாராவது எனக்கு ஃபீட்பேக் குடுங்க. முருங்க மரம் பார்த்தே இருப்பீங்க. டெஃபினட்டா வந்து அந்த காலத்துல முருங்க மரம். அவங்க எதுக்குன்னா, அந்த முருங்கை இலை, முருங்கக்காய், முருங்கைப்பூ அதெல்லாம் சாப்பிடறதுக்காக வச்சிருக்காங்க. நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். என்னுடைய அப்சர்வேஷன். அது உண்மையா பொய்யா தெரியாது. டெஃபினட்டா நான் பார்க்கும்போது, இன்னும் இப்பலாம் நெறைய கிராமங்கள்ல போகும்போது, "என்னப்பா இது முதலியார் தெருவான்னு?" கேட்பேன். யூசுவலா அவங்க வந்து தே க்ரோன் அப். அதுல ஒரு ஃபேக்ட் வந்து இந்த மாரி சிட்டுக்குருவிலாம் வந்து அவங்க அவங்க தெரியாது. அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ தே ஹவ் டெவலப் தி முருங்க மரம்லாம் இருந்ததுன்னா, ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இப்பலாம் நெறைய முருங்க மரம் வைங்க, வேம்பு மரம்லாம் வைங்க, நெறைய மரங்களா வருங்கன்னு சொல்லி, இத விழிப்புணர்வுக்காக பண்றது. பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து செயற்கை கூட்டுப்பெட்டி. நெறைய வந்து இப்ப விக்கிறாங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பேலலாம் வந்து நேச்சர் ஃபார் எவர் சொசைட்டி நல்லா இது பண்றாரு. அவரு வந்து நெறைய வந்து இது மாரி செயற்கை பாக்ஸ் எல்லாம் வித்து விக்கிறாங்க. நம்ம வாங்கி கூட வந்து இன்னைக்கு அட்டைப்பெட்டி, ஒரு அட்டைப்பெட்டி வேஸ்டான அட்டைப்பெட்டியில வந்து ஒரு கட் பண்ணி உள்ள வச்சீங்கன்னா, சிட்டுக்குருவிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது மாரி வந்து பானையில வந்து செய்றாங்க. இது மாரி ஒரு கூடு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப வந்து இதெல்லாம் ஃபீடர்ஸ்ன்னு பேரு. கம்ப்ளீட்டா இந்த ஃபீடர்ஸ். இன்னொரு முக்கியமான சார் சொன்னாரு, நெறைய வந்து ஃபாரின்ல வந்து நெறைய நாட்ல வந்து நெறைய சிட்டுக்குருவி ஆமா நான் வந்து இந்த அமெரிக்கால நியூ ஜெர்சி, அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நியூ ஜெர்சில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த வால்மார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேம் போர்டு இருக்குல்ல ஃப்ரண்ட்ல, அதுல வந்து உட்காரும். நெறைய சிட்டுக்குருவிலாம் வரும். நம்ம ஊருக்கு அங்கெல்லாம் வித்தியாசம்னா, அது நம்மள பத்தி கவலைப்படாது, பயப்படாது. அது பாட்டுக்கு வரும். மக்கள வந்து அத பத்தி நெறைய பார்த்தேன். நூத்துக்கணக்குல நான் வந்து அங்க கூட வந்து ஃபோட்டோ சிட்டுக்குருவிலாம் எடுத்திருக்கிறேன். நெறைய பார்க்கலாம். நெறைய அபார்ட்மெண்ட் ஏரியால சிட்டுக்குருவிலாம் அங்க இருக்கின்றது. அங்க வந்து நம்ம அந்த எல்லா இடத்துலயும் சாதாரணமா வரும். இது வந்து ஃபீடர்ஸ். அப்புறம் வாட்டர். இத மாரி விக்கிறாங்க. இத வந்து தண்ணி சாப்பிட்டு போயிடும். ஃபீடர்ல வந்து உணவு எடுத்துட்டு போயிடும். ஸோ இத மாரி நம்ம வந்து வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கலாம். ஸோ தட் வி கேன் அந்த சிட்டுக்குருவிகள பாதுகாக்கலாம். நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சும்மா ஒரு அட்டைப்பெட்டி வச்சு வையுங்க. வருதா இல்லையா கட்டி பாருங்க. பிறகு ஒரு முக்கியமான இந்த பாதுகாக்க முறையில பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப முக்கியமான செய்தி தெரியும். இந்த எல்லாருக்கும் தெரியும். ஆ ஷீலா தீக்ஷித். அவர் வந்து முதல்வரா இருந்தாங்க. எங்க வந்து டெல்லி. அந்த காலத்துல வந்து சிட்டுக்குருவியை டெல்லி மாநில பறவையாக அறிவித்தார். அவங்க தான் வந்து 2012ல வந்து அறிவித்தார். அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிந்துகொண்டு, அவங்க வந்து தே ஹேவ் டிக்ளேர்ட் ஆஸ் எ ஸ்டேட் பேர்ட். டெல்லியினுடைய ஸ்டேட் பேர்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஸ்பேரோ சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவிகள் பாதுகாக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார். நெறைய வந்து ஹி ஹஸ் டெவலப்ட் நெறைய சிட்டுக்குருவியா பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துல வந்து இந்த ஹவுஸ் ஸ்பேரோ ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே கவர், ஸ்பெஷல் கவர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதையும் வந்து நாங்க இது இப்ப ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மார்ச் 20ஆம் தேதி வேர்ல்டு ஹவுஸ் ஸ்பேரோ டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். பிறகு முக்கியமானது, சினிமா படங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து என்னுடைய வனவிலங்குகள வந்து முக்கியத்துவம் குடுப்பேன். மீடியா பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி கன்சர்வேஷன் ஆஃப் தி அனிமல். அத நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. "என்ன சார் சினிமா படம்லாம் போடுறீங்க?" எஸ். சினிமா படம் அந்த காலத்துல வந்து சினிமா பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நெறைய தமிழ் மக்கள் பறவைகள் வந்து முக்கியத்துவம் குடுத்தாங்க. அதுல சிட்டுக்குருவி முத்தம் குடுத்து எல்லாருக்கும் தேர்ந்தெடுத்து கண்டேன். புதிய பறவை. ரொம்ப எல்லாருமே நம்ம நம்ம ஏஜ் குரூப் எல்லாருமே டெஃபினட்டா வந்து புதிய பறவை பார்த்திருப்போம்.
குருவி குருவி படம் முதல் மரியாதை சிவாஜி கணேசன்ல நீங்க பார்க்கலாம். சிட்டுக்குருவி செல்ல சிட்டுக்குருவி சிறகு முளைந்தது படம், நல்லவனுக்கு நல்லவன் ரஜினிகாந்த். சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஸ் அந்த படத்துல இருக்கின்றது. பிறகு வந்து சவாலே சமால சிட்டுக்குருவி என்ன கட்டுப்பாடு. இப்போ தமிழ் திரைப்படங்கள் சிட்டுக்குருவியை பற்றி பாடல் பாடி அவைகளின் மூலம் கருத்துக்களை பாருங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மீடியா ரோல்னா ஏதோ பாட்டு பாடல எதுக்காக நமக்கு வந்து விழிப்புணர்வு. இந்த சிட்டுக்குருவிலாம் ரொம்ப ப்ளே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த மீடியால வந்து தயவு செய்து வந்து அந்த இது நம்ம நிறைய வந்து பார்த்து கற்றுக்கொள்ளலாம். மீடியால வந்து எங்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க. திரையில மீடியா பிளேஸ் வெரி இன்னொரு லாஸ்ட்டா வந்து ஒரு ஸ்லைட்ல என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு எத்தனை பேர் இதெல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியல. சீனால ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது பேர் வந்து வீட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, நெறைய பேர் வந்து யூசுவலா என்ன நெனச்சாங்கன்னா, அந்த காலத்துல இருக்கிறவங்க, மாவோன்றவர் இருந்தாரு. அது பேரே வந்து அவரு மாவோஸ் டிசாஸ்டர் வார் அகைன்ஸ்ட் ஸ்பேரோஸ். சிட்டுக்குருவிகள் ஒரு வாரே நடத்திட்டாரு. அவர் சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, கொசுக்கள், எலிகள் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, ஒரு புரோகிராம் வச்சாரு. என்ன பேருன்னா, சீனா மாவோ சேத்துங் முன்னோக்கிய பாய்ச்சல். த கிரேட் லீப் ஃபார்வர்ட் 1952 1962. அந்த கேம்பெயின் என்னன்னா 4 பெஸ்ட் நினைச்சாங்க. சிட்டுக்குருவிகள், எலிகள், ஈக்கள், கொசுக்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள், ஈக்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோகஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ ராஜஸ்தான்ல கேள்விப்பட்டீங்க. ஃபுல்லா ஸ்வாம்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கணக்குல வந்து வருகின்றது. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன நினைச்சாருன்னா, வெட்டுக்கிளிகள் இது பேர் தான் வெட்டுக்கிளி பயிர்களை நாசனமாக்கிக்கிறது. பெரும் சீனா பஞ்சம். நிறைய இடத்துல பார்த்தா பஞ்சம் வந்தாச்சு. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஃபுல்லா. ஸோ இதன் விளைவாக மில்லியன் கணக்கான மக்கள் இருந்தார். இப்போ அவர் வந்து ஹாப்பி. எல்லாம் கொன்னுட்டாங்க. என்ன பண்ண சிட்டுக்குருவியை முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டா. கொசுக்கள் இல்ல, எலிகள் இல்ல பண்ண ஹாப்பி. ஆனால் என்னாச்சுன்னா, இந்த லோகஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த பூச்சி நிறைய வந்தது. ஸ்வாம்ஸ் 1000 கணக்குல வந்தாச்சு. வந்து ஃபுல்லா வந்து அவங்களுடைய தானியங்கள சேதாரம் பண்ணியாச்சு. லாஸ், ஹெவி லாஸ். உணவு இல்லாம போச்சு. பற்றாக்குறை. அப்போ வந்து என்ன நினைச்சாருன்னா, என்னடா எதனாலடா இது மாரி இருக்கு? நம்ம என்ன காரணம் அப்படின்னு சொல்லி, திருப்பி என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் என்ன பண்ணா, இறக்குமதி. எல்லாமே இம்போர்ட் பண்ணாரு. எல்லா சிட்டுக்குருவிகள பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணி தே ஹேவ் டெவலப்ட். இது ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சிட்டுக்குருவி பங்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இது ஒரு இன்சிடென்ட். இது ஒரு நம்ம மாடல், ஒரு கேஸ் ஸ்டடி. ரொம்ப வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓஹோ! இப்படி தப்பு பண்ணிட்டாங்க. இது பேர் தான் நாங்க வந்து இந்த வைல்ட் லைஃப் மேனேஜ்மென்ட் பராமரிக்கல மிஸ்மேனேஜ்மென்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ். நெறைய இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணா மிஸ்மேனேஜ்மென்ட். நெறைய இடத்துல வந்து யூக்கலிப்டஸ். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, நெறைய இடத்துல ஒரே இடத்துல பார்த்தா மோனோகல்ச்சர்ன்னு சொல்லுவோம். நெறைய வந்து ஃபாரஸ்ட்ல வந்து அழிந்து விட்ட அ காடுகள்ல வந்து நெறைய வந்து தேக்கு மரம் சாரி அது வச்சாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூக்கலிப்டஸ் நீலகிரி தைலம் அங்கே வைச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் மில்லுக்கு வேணுங்கிற அக்கேஷியா நெல்லோட்டிகா அத வந்து பண்ணாங்க. இது மாரி நெறைய வந்து மிஸ்மேனேஜ்மென்ட் சொல்லுவோம். இது மாரி இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, மாவோ சீனால இது மிஸ்மேனேஜ்மென்ட் ஆஃப் தி பயோடைவர்சிட்டி. ஆக எல்லாம் விளைவுகள். ஸோ இது ஒரு நமக்கெல்லாம் ஒரு பாடம். இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அ இது விழிப்புணர்வு ரொம்ப முக்கியத்துவம் வந்து 1 வருடம். அந்த வாழை வந்து அ சாருக்கு வந்து ரொம்ப லாஸ்ட் டைம் வந்து நான் என்ன பெருமையா சொல்றேன்னா, இந்த குரூப்ல வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. அந்த வந்து நான் மாத்திட்டேன். 1 வருடம் வாழை நெல் சாகுபடி செய். 10 ஆண்டுகள் வாழை மரக்கன்றுகள் நடும். 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் விழிப்புணர்வு செய். இது ரொம்ப முக்கியமான நம்ம செய்தி. இல்ல அதனால நான் வந்து இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா வனவிலங்குகள் எல்லாம் வந்து எவ்வாறு பாதுகாக்க வேண்டும். இந்த சிட்டுக்குருவி மட்டும் இல்ல. நான் இருக்கிற நெறைய இடத்துல வந்து வனவிலங்குகள வந்து இதுல வந்து இந்த ஸ்னேக் பார்க், சென்னை ஸ்னேக் பார்க்ல விழிப்புணர்வு. தவக்கலை இருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க விலங்கியல் துறையில வந்து நெறைய வந்து அந்த டிசெக்ஷன்ற நேம்ல நெறைய கட் பண்ணுவோம். நெறைய கொன்னுட்டோம். தௌசண்ட்ஸ், லேக்ஸ் ஆஃப் தவக்கலை எல்லாம் கட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். பிறகு வந்து இந்த ஃபாரஸ்ட்ல வந்து என்னுடைய மாணவன், அங்க பார்க்கும்போது காட்டுக்கோழி அது மாரிலாம் பார்க்கும்போது, இந்த முட்டைகள் முக்கியத்துவம் என்ன, பசங்களுக்கு வந்து நெறைய விழிப்புணர்வு பண்ணுவாரு. முட்டைகள்லாம் வந்து பண்ணாதீங்க. இது மாரி எந்த பறவைகள ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லி, இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஒரு பங்கு. நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணீங்க சார். இது வந்து சிட்டுக்குருவியை பத்தி நாம மறந்துட்டோம் அப்படின்றத விட பல செய்திகள் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 13 வருஷம் அதனுடைய வாழ்நாள் ஆம். அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கணக்கிடுறாங்க?
அது யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க சார், அதோட வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா, அதில ஃபுல்லாவே படிப்பாங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேப்டிவிட்டில சரிங்க. அத வச்சு என்ன பண்ணுவாங்க வளர்ப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்து அத ம். பராமரிக்கிறது. ஃபுல்லாவே ம். வந்து அந்த ஏஜ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இறகுலாம் இருக்கு இல்லையா? ஆமா. அத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதனுடைய ஏஜ். ம். விலங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ம். ரெக்கை இருக்கு பார்த்தீங்களா? அது ம். பேரு மோல்ட்டிங் ஸ்டேஜ் அந்த மாரி என்ன ஸ்டேஜ்ன்னா, அது ஒரு படிக்கிறது. லென்த் எல்லாம் வச்சு ம். படிக்கிறாங்க. அதோட ஏஜ் ம். எவ்வளோன்னு படிப்பாங்க. ம். ஏஜ். ம். லென்த் அண்ட் செக்ஸ் அண்ட் ஏஜ். ஈவன் வந்து நம்ம மீன்கள கூட அது மாரி படிப்பாங்க. அந்த ம். ஃபுல்லாவே வந்து ஸ்கேல்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறது. அத மாரி வந்து கண்டுபிடிக்கிறது. 11 ஆண்டுகள்ன்னு சொல்லி படிப்பாங்க. ம்ஹ்ம். ம். அத வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. அருமை. அந்த ஆண், பெண் வித்தியாசம் கூட நீங்க அருமையா சொன்னீங்க. அது தெரியும். கவனிச்சிருக்கேன். அது ஆமா. அது முக்கியமா அது வந்து தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நமக்கு யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம் கவனிக்க நம்ம. மாட்டோம். ஆமாமா. அத அது நல்லா சொன்னீங்க. அது அதாவது அந்த செய்தி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஹேட்சிங், நெஸ்ட்லிங், எஸ். ஃபிட்லிங், ஃபிளெட்ஜிங் இதெல்லாம் கூட நெறைய அந்த பேர்லாம் தெரியலன்னா கூட எல்லா செய்தியும் நீங்க சொன்னீங்க. அதுல டிஸ்ப்ளே பிஹேவியர்ல ஒரு என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்னீங்க. என்ன என்ன பாரு, என் அழக பாருன்னு சொல்லிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாரி இருந்தது. மகிழ்ச்சி சார். வேற யாருன்னா பேசுங்க. வாங்க. சார் ரவி சார் அதுக்கு பேசுங்க. சார் ஓகே, ஓகே. ஸோ இத ஷேர் பண்ணீங்களா? நான் என்ன சார்? இல்ல ஷேர் வரட்டும். பண்ண அது வரட்டும். நான் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனோனே டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. மத்த அது இந்த இடைப்பட்ட நேரத்துல மத்தவங்க பேசட்டும். ஆ. ரவி சார் பேசுறீங்களா? மைக் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சத்யநாராயணன் சார். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸலண்ட் அண்ட் கலர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். எல்லாமே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சிட்டுக்குருவியை பற்றி. சிட்டுக்குருவி லேகியம்னா நிறையா பேர் பார்ப்பாங்க. வெறும் சிட்டுக்குருவினா எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. அண்டு நிறையா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி 13 இயர்ஸ் ஆயுள், அப்புறம் அந்த ஆண் பெண் குருவி எப்படி நீங்கள் இது கண்டுபிடிக்கிறது அந்த இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நம்ம ஃபுட்டு அது வயிற்றுல கிரைண்டர் மாதிரி அந்த கல் மாதிரி போட்டு வயிற்றுல கிரைண்டர் மாதிரி வச்சிருக்கு. ஐ மீன் நான் கிரைண்டர்னு சொல்றேன். கிரைண்டர் இல்ல அது எப்படி அரிசி இல்ல அது வந்து கல் இது அரிசி ஆலை. ஃப்ளோர் மில். அரிசி ஆலை அரிசி ஆலை. அந்த மாதிரி அந்த மாரி. அரிசி. அந்த மாதிரி நெல் அரிசி. சாப்பாடு ஏன் அது குளிக்கிறது அது எப்படி அவ்வளோ சுத்தமான பறவை அப்படின்னு சொல்லிட்டு மட்டுக்கு நான் மனுஷங்க மட் பாத் எடுக்கிற மாதிரி அதுவும் குருவி மட் பாத் எடுக்கிறதெல்லாம் சொன்னீங்க. அண்டு டிஸ்பிளே பிஹேவியர், ஃபிசிக்கல் பிஹேவியர், அந்த எப்படி அதோட ஆண் பெண் குருவி ரெண்டுமே வந்து அதோட குட்டி குருவிகளை வந்து பராமரிக்கிறது அதெல்லாம் நல்லா சொன்னீங்க. எல்லாமே புதிய இன்ஃபர்மேஷன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி ரவி சார். நன்றி. சக்கரபாணி சார் பேசுறீங்களா? சார் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. சார் வந்துட்டு சிட்டுக்குருவியை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருந்தது. நான் சிட்டுக்குருவியோட நண்பன். எனக்கு கிராமத்திலேயே வளர்ந்ததுனால சிட்டுக்குருவிகளுடைய என்டையர் திங் நீங்க சொன்னதெல்லாம் நான் ரொம்ப வெகுவா ரசிச்சேன். அதுல வந்து இந்த குருவிகள்ல பல இது பார்த்திருப்போம். நம்ம உள்ளான்னு சொல்லுவாங்க, மைனான்னு சொல்லுவாங்க, தவிட்டுக்குருவின்னுவாங்க. இதுல அந்த சைஸ் வைஸ் அப்படி கொட்ட வரும். அதுல வந்து சின்ன சைஸை பார்த்தா நமக்கு வந்துட்டு சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியிலும் சின்னது ஒண்ணு இருக்குது. அது வந்து தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க. தேன் சிட்டு அது ரொம்ப ரேரா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த தேன் சிட்டு. எனக்கு இந்த ஆண் பெண் வித்தியாசத்தை இப்ப நீங்க சொன்னது இது எனக்கு புதுசு. இது வரைக்கும் சிட்டுக்குருவியோட எல்லாம் பழகின பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். இது இந்த ஆண் பெண்ணை வந்து இன்னைக்குதான் முதல்ல இனி பார்க்கும் போதெல்லாம் அதை நான் நோட் பண்ணுவேன். இது ஏற்கனவே மறைஞ்சு போச்சுன்ற ஒரு எண்ணம் எல்லாரும் வந்து இருந்து எனக்கு இருந்தது. இப்பெல்லாம் சிட்டுக்குருவி பார்க்க முடியலையேன்னு. சமீபத்தில் நான் போன தடவை ஒரு மீட்டிங் கூட சொன்னேன். நானு காலையில் நாங்க நடைப்பயிற்சி போகும்போது சிட்டுக்குருவியை பார்த்தேன் எங்க ஏரியாவில். அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து பாக்குறோம் சிட்டுக்குருவி. ஆவடி டேங்க் ஃபேக்டரிக்கு பின்னாடி உள்ள பகுதி ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்ப சிட்டுக்குருவிகள் நிறைய வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட தினந்தோறும் எங்களுக்கு தரிசனம் கொடுக்குது. காலையில நடைபெற்று போகும்போது தரிசனம் கொடுக்குது. அடுத்து இந்த சிட்டுக்குருவி பத்தி நீங்க சொன்ன தகவல்கள் அனைத்தும் உண்மை. அதோட உணவுகளை வந்து நாங்க பழகின வரைக்கும் என்ன கேட்டா நெல்லை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால அது ஒரு செல்வத்தின் அடையாளமா எங்க தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தை மாதத்துல அறுவடைக்கு முன்னாடி நெல்லை வந்து கீழே அறுக்க மாட்டாங்க.
மேல அந்த சோலையில இருந்து அப்படியே உரிச்சுக்கிட்டே வந்து கதிர் அப்படியே எடுப்பாங்க. அந்த அடியில இருந்து அந்த ராட் மாதிரி இருக்குல்ல, அதோடு சேர்த்து அந்த நெல் கட்டை அப்படியே கொத்தா கொண்டு வந்துட்டு மேல வந்துட்டு, எங்க வீடு ஓலை வீடு. ஓலை வீட்டுல பரன்னு சொல்லுவோம். இடையில அந்த தூலம் கட்டி பரன் வச்சிருவாங்க. அந்த பரன்ல கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டா கிச்சு கிச்சு கிச்சுன்னு எல்லா குருவிகளும் வந்துடும். அங்க வந்துட்டு அதுக்கு போடுற சத்தம் தாங்க முடியாது. அங்கேயே வந்துட்டு மோஷெல்லாம் கீழே போய் வைக்கும். அதை ரசிப்பாங்க. அது வந்து அப்படி பண்ணணுமா, அப்பதான் அந்த வீட்டுல செல்வம் செழிக்கணும் ஒரு நம்பிக்கை. அது கிராமத்து மக்களுக்கு. குருவி கூட அண்டாத வீடு அப்படின்னு இல்லாதவங்க வீட்டுல அப்படி ஒரு கிண்டல் பேசுவாங்க, குருவி கூட அண்டாதுன்னு. அந்த குருவிகளுக்கு வந்து அந்த இது நெல் அதிகமா இருக்கும். அது அந்த உணவு தானியத்தை பத்தி. அடுத்தது குடிக்கிறது குளிக்கிறது ரொம்ப சுத்தமான பறவை இந்த குருவி. மாட்டுக்கு தண்ணி தொட்டி வைக்கிற மாதிரி வெளியில சிமெண்ட் தொட்டி வைப்போம். அதுல தண்ணி எப்பயுமே நிறைச்சு வைப்பாங்க. இது ஒரு ஸ்டைலா ஒரு டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு உள்ள போயிட்டு அந்த தண்ணியை குளிக்கும், உடம்ப சிலுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வரும். அந்த குருவி அந்த சிலுத்துக்கிட்டு போறதை பார்த்தாக்க ரொம்ப ரசிச்சு நான் பார்த்திருக்கேன். அது குளிக்கிறதும் சரி, கிட்டத்தட்ட எப்பதான் வருதோ உள்ள போய் ஒரு நெல் மணியை கொட்டும், கீழே வரும், தண்ணியை குடிக்கும், ஒரு டைவ் அடிக்கும், குளிச்சுட்டு உடம்பு சிலுத்துக்கிட்டு அதை அப்படியே வெளியே போயிடும். அடுத்து அது தங்குமிடத்தை பத்தி சொன்னீங்க. நான் பார்த்த வரைக்கும் வேப்ப மரத்துல அந்த இது கட்டிருந்த பார்த்திருக்கேன். ரொம்ப மெல்லிசான, இப்ப மற்ற பறவைகள்லாம் வந்து நான் சொன்ன மைனா உள்ளாந்துலாம் கிட்ட கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்க அந்த மாதிரியான இதுகள் இருக்கும், இலை செடி கொடியில. இது ஆனா இது அப்படி கிடையாது. ரொம்ப மெல்லிசான அந்த ஒரு மிருதுவான நம்ம பஞ்சு மத்தியில படுக்கிற மாதிரி. இது இந்த சவுக்கு மரத்துல சவுக்கோட இது கீழே கொட்டுது பாருங்க, அந்த தழைகள் எல்லாம் சேகரிச்சு வந்து அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். அது இங்க கீழே வச்சுக்கிட்டு அது மாதிரி கூடு கட்டி அதுல இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். எஸ்பெஷலி ஆற்றங்கரை ஓரத்துல அந்த சவுக்கு தோப்பு கிட்ட நாங்கெல்லாம் போனோமா, சிட்டுக்குருவி கூடு இருக்குது பாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க அப்படியே விளையாட்டா பார்த்துட்டு இருப்போம். அதுக்கிட்ட நாங்க ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டோம். அதோட ரசிச்சு பார்ப்போம் அந்த குருவிகளுடைய அந்த இது பண்றத. அடுத்தது நீங்க சொன்னதெல்லாம் நானும் பார்த்திருக்கேன். அது முட்டையிட்டு அடகாத்து அந்த குஞ்சு பொறிச்ச உடனே பார்த்தா, நீங்க சொன்னது டூலி சரியான வார்த்தை. அது நாக்கடு ஒண்ணுமே இருக்காது, முடியிட்டு இருக்காது, ஏதோ ஒரு உருண்டை மாதிரி வெளியே வந்து நிக்கும். அது முதல்ல இப்படி மூக்கை மட்டும் தான் வெளியே நீட்டும், மறுபடியும் உள்ள கூட்டு போகும், மூக்கை நீட்டு வெளியே கூட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதையும் பார்த்திருக்கேன், பறந்து போறதையும் பார்த்திருக்கேன். அது உண்மையான ஒரு நல்ல அனுபவம். அடுத்து இந்த சிட்டுக்குருவி லேகின்னு சொன்னீங்க. கிராமத்து மக்கள் இன்னும் அந்த மூட பழக்க வழக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவன் அடிச்சு இது குருவிகள்லாம் பிடிக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட காசு கொடுத்து அவன் என்னமோ அவன் லேகியான்னு சொல்லி கொடுப்பான், இதுங்க வாங்கி சாப்பிடுது. இன்னொரு இது கண்டது நான் என்னன்னு கேட்டா, உடம்புல குழந்தைங்க கொஞ்சம் இதுவா இருந்தா வீக்கான குழந்தைங்களுக்கு சிட்டுக்குருவி ரத்தத்தை உடம்புல தடவைனா உடம்பு நல்லா இதுவாயிடும். இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் கிராமத்தில் உள்ள மக்கள் செய்யக்கூடியது. இந்த சிட்டுக்குருவி ரத்தத்தை இதுக்காகவே அவன் உயிரோட பிடிச்சிட்டு வந்து அதை நான் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லாம் இல்லாத நேரம் வந்து அந்த குழந்தை வச்சுட்டு கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து உடனே உடம்பெல்லாம் தழுவும். இது அதெல்லாம் ஒரு மூட பழக்க வழக்கங்கள். அப்போ அறியாத நேரத்துல இதெல்லாம் பார்த்து. சோ இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு சொன்னதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நான் சிட்டுக்குருவியோட நண்பன். இருந்தாலும் எனக்கு அதை பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல அந்த சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு போயிட்டாங்க வீடு, அந்த பாட்டை நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அந்த குருவியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட தினந்தோறும் சிட்டுக்குருவியை தரிசனம் பார்க்கிறோம். மிக்க நன்றி சார், நல்லா இருந்தது உங்க உரை, பயனுள்ள செய்தி. நன்றி சார். ஒரு முக்கியமான செய்தி, இந்த குரூப்ல வந்து எக்ஸலன்ட். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த செய்திகளை சொன்னீங்க இல்லையா, அடுத்த லெக்சர்ல இதெல்லாம் நான் சேகரிச்சுடுவேன். இது மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த குரூப்ல வந்து ரியல் அப்சர்வேஷன், நீங்க ஒரு ஈத்தாலஜிஸ்டா நான் கூறுவேன். சார் வந்து சக்கரபாணி சார் ஒரு ஈத்தாலஜிஸ்ட், ஒரு பிஹேவியர் தான் நடத்தியெல்லாம் பார்த்து உன்னிப்பாக கவனிச்சு இது மாதிரிலாம் செய்தியெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்தியில் சேகரிச்சு ரொம்ப 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 நன்றி சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி. பேசுறவங்க அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல சிட்டுக்குருவி இருக்குதா அப்படின்றது சொன்னா நல்லா இருக்கும். சொல்லிட்டு அதே ரைட், வெரி குட், அது நல்லா இருக்கும். ரவி சிவகுமார் சார் வாங்க. சார் எக்ஸலன்ட், ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப அருமையான தகவல், ரொம்ப ரசிக்கிறேன் சார். சக்கரபாணி சொன்ன மாதிரி அந்த சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன அந்த சின்ன வயசுல கேட்ட பாட்டுகள் அதை அடிக்கடி பாடுவோம். சிட்டுக்குருவிகளை பாத்துக்கலாம். எங்க வீட்டுல நிறைய நான் பார்த்தேன். எங்க வீட்டுல நெல்லு மூட்டை தான் வாங்குவாங்க. நெல்லு மூட்டை வாங்கிதான் நாங்க
வேக வச்சு அரைப்போம். நெல்லை மட்டும் பின்னாடி காய வச்சா சிட்டுக்குருவிங்க தான் வந்து அது தின்னுட்டு அங்கே போயிடும். அது விரட்டுறதுக்கே எங்களெல்லாம் எங்க அம்மா போய் விரட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு சிட்டுக்குருவிகளோட நாங்க இருந்திருக்கோம். சென்னையில ஆரம்ப காலத்துல பார்த்த ஞாபகம், நான் என் வீடு ஃபுல்லாவே மரம் வச்சிருந்தேன். நிறைய உயரமான அசோக மரம், பம்பா இருக்க கொய்யா மரம் வச்சிருந்தேன், பெரிய அடர்த்தியான மாமரம் வச்சிருந்தேன். இப்போ இருக்கிறது எல்லாம் போய் தென்னை மரங்கள் 7 இருந்தது, எல்லாமே வீடு விரிவாக்காக கொஞ்சம் போச்சு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு 50 ஆண்டு கால வேப்ப மரம் தான். அதுல சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன். இப்ப இன்னும் குருவிகளை பாக்குற மாதிரி தெரியல எனக்கு. வேப்பம் இது முருங்கை மரம் வச்சா வரும். நீங்க முருங்கை மரம் வச்சு தலையில உடம்பு ஃபுல்லா புழுக்கள் விழுந்துதான். அது வீட்டுக்கு முன்னாடி வச்சதுல எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. எங்க ஊர் நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்ல எங்க தெருவுல எல்லா தெருவுல ஒரு முருங்கை மரம் இருக்கு. அதை பார்த்து நானும் வீட்டுக்கு முன்னாடி கார்ல வச்சேன். காத்து அடிச்சு கடிச்சு அந்த வீடு பூட்டுறப்ப திறக்கிறப்போ காத்து அடிச்சு அதுல இருந்து மேல வந்து புழுக்கள் தான் வந்து அதோட வெட்டியாச்சு. நான் கேட்கறேன் சார், காக்காக்கு அந்த தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி இந்த சிட்டுக்குருவிகளுக்கும் அது குஞ்சு காக்குமா ஃபெரோஷியஸா இருக்குமா? காக்கான்னா அவ்வளவு ஃபெரோஷியஸ் வரும். ஆடி மாதம் போனாலே மாடிக்கு போனாலே விரட்டும். அது அத மாதிரி இந்த சிட்டுக்குருவியும் ஃபெரோஷியஸா விரட்டுமா? ஒரு கேள்வி. இதனால பாம்புகள் பூச்சிகளை தேடிக்கிட்டு அது வந்து அதை நாசமாக்குமா? இந்த 2 கேள்வி. சார் இப்ப யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த முதல்ல பாத்தீங்கன்னா காக்கா வந்து ரொம்ப வெரோஷியஸ். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 10 அடி வாங்கி இருக்கிறேன். நான் வந்து மாடியில போயிட்டு நான் வீடியோ கேமரா எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா படிக்கும்போது அடிக்கும். இந்த பாரு சார், அது என்னன்னா நான் ஏதோ அதனுடைய கூடு இருக்கும், அது குஞ்சுகளா இருக்கும். நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அந்த காக்கா கூடு இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்மளுடைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குயில் பெண் குயில் வந்து முட்டை இட்டுட்டு போயிடும். திருட்டுத்தனமா முட்டை இட்டு போயிடும். அப்போ காக்காக்கு தெரியாது, அது வந்து அடக்காக்கும். அது வந்து என்னன்னா அந்த குஞ்சு வந்த பிறகு கூட தெரியாது. நான் அந்த போட்டோ எடுத்துறேன். அந்த காக்கா வந்து ஆனா அந்த இடத்துல நான் போட்டோ எடுக்கும்போது இவன் ஏதோ சத்யநாராயணன் ரொம்ப மோசமான ஆளு, அதுக்கு தெரியாது நான் அவனுடைய நண்பன் சொல்லி உடனே வந்து நான் அடிவான், பயங்கர அடிக்கும். இதெல்லாம் அடிச்சு சமயத்தில் ரத்தம் கூட வந்திருக்கு எனக்கு. இந்த காக்கா அடிக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து இது ஒரு அப்சர்வேஷன், வெரி குட் அப்சர்வேஷன். நீங்க அப்புறம் வந்து இந்த ஃபெரோஷியஸ் வந்து சிட்டுக்குருவி அது மாதிரி இருக்காது. யூசுவலா பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து அதெல்லாம் வந்து இந்த காக்கா வந்து ரொம்ப பாவம் போல இருக்குது. இந்த பாம்பு வந்து சார் இந்த முட்டையெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடாது சார். பாம்புகளை வந்து முட்டை நிறைய பேர் வந்து அது வந்து தவறான செய்தி. நிறைய பேர் வந்து பாம்பு நம்ம வந்து பாம்பு நாகதேவத்துக்கு ஊத்துவாங்க பாருங்க, நிறைய முட்டை அடிச்சு போடுவாங்க, பால் ஊத்துவாங்க. நீங்க ரீசெண்டா நீங்க நம்புறீங்களோ, ஒரு நாகாத்து அம்மன் கோயில் இருக்கு குளத்தூர்ல. அந்த இடத்துல வந்து அது பாருங்க, அந்த கோயில் நடத்துற ஒரு பூஜாரி ஒரு பைப் மாதிரி வச்சிருக்கிறார் சார், ஃபனல் மாதிரி வச்சிருக்காரு சார். எல்லாரும் தண்ணி தயவு செய்த தண்ணி பால் அதுல ஊத்துங்க பாம்புக்கு, பாம்பு புத்து மாதிரி வச்சிருக்கிறாரு. கீழே பார்த்தா நிறைய ஒரு சொல்லுவாங்க, நிறைய உள்ள யாருக்கும் தெரியாது, உள்ள ஒரு குடம் வச்சு பால்லாம் கலந்து வித்துருவாங்க. பாருங்க நம்ம வந்து இந்த மக்களை விழிப்புணர்வு பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முட்டையெல்லாம் போறாங்க, அதை கலெக்ட் பண்ணிவாரு. அழகா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சார். நான் அதை வந்து நான் போட்டோ திருத்தனமா எடுத்துட்டேன், போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஆனா வந்து அத மாதிரி செய்திகள் நம்ம மக்களை வந்து அவங்க வந்து என்னன்னா பாதுகாக்கன்னு சொல்லி அது பண்றாங்க, அவங்களுக்கு தவறு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அவங்க மக்களை வந்து நம்ம வந்து இது மாதிரி விழிப்புணர்வு சொல்லாதான். இது மாதிரி நீங்க சொன்ன முட்டையில வந்து பாம்பெல்லாம் போய் சாப்பிடாது சார். இதெல்லாம் வந்து நிறைய வந்து செயற்கை அட்டைப்பட்டி வச்சு பாருங்க, நிறைய பேர் வருதா இல்லையா, அதே ஒரு இது பார்க்கலாம் நம்ம எல்லாருமே. ரொம்ப தொந்தரவா இருக்கு சார், புறா தொந்தரவே தாங்க முடியல. அதான் சார், இப்ப எப்படி நான் என்ன சொல்றேன்னா தொந்தரவுன்னு சொன்ன யூஸ் பண்ணாவே கன்சர்வேஷன் பாதுகாக்க மாட்டோம். இந்த நாங்க பாதுகாக்க சொல்றதெல்லாம் பாடத்திட்டத்துல இஃப் யூ ஆர் a conservationist adjective யூஸ் பண்ணாதுங்க. நல்லது கெட்டது பெஸ்ட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வந்து கொண்டுணும் கம்ப்ளீட்டா வந்து அதை கில் பண்ணணும். சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து தாங்கிக்க வேண்டும். அதுதான் அப்பதான் ஆமா ஆமா நிறைய வந்து வெட்டிடுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை. வீட்டுக்குள்ள வைக்க வேண்டாம், வெளியில ஒரு வாரமா வச்சு விட்டு. அதுதான் வெளியில ஒரு வாரமா புறாக்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து சார் பால் இதுல வந்து உட்காந்துட்டு அது ஒரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு சார். அது வந்து பூனை வருது, பூனை விரட்ட வருது, அது வேற. இதுங்களெல்லாம் அந்த கழிவுகள் வந்து பிரச்சனை இருக்குது. வசந்தி மேடம் இதுல எல்லாம் சொன்னாங்க, டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அந்த புறாவோட கழிவுகள்லாம் வந்து பிரச்சனை இருக்கு, பிரீத்திங்ல ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு.
அதை ஆமா. யோசித்து செய்யலாம். இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் செய்யலாம் நீங்க. பிரச்சனை. அந்த தேங்க்யூ மாதிரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சரி, தேங்க்யூ. நாங்க மிக்க நன்றி நன்றி. நன்றி 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 சார். வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஆ. 5 மினிட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆ. நினைக்கிறேன். அப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். ஆ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல். ரவி சார் சொன்னாப்புல நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது ஆண் பெண்ணுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அந்த ஸ்டேஜஸ் எப்படி வந்து முட்டையிலேருந்து அப்படியே வருது, எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க சார். இதில் வந்து அமெரிக்காவில் ஆமா. எக்கச்சக்கமா ஆமா. எக்கச்சக்கமா ரொம்ப அழகா இருக்கும். நேத்து கூட நாங்க வெளியில போயிட்டு வரும்போது அந்த வயர் முழுசும் உட்காந்துருக்கு. ஆமா. 2 வயர் ஃபுல். வயர்லயும் உட்காந்துருக்கு. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் சாயங்காலம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. எங்க பார்த்தாலும் ஸ்பேரோஸ். ஆமா. அதுவும் அது இல்ல. நான் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நான் போகும்போது ஸ்பேரோஸ் அது உட்காரல அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கும். அது குளிர் அங்க உட்காராது. ஸோ இன்னைக்கு குளிர் ரொம்ப வரப்போகுது 2 நாள், அது எங்கேயோ போயிடும் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்மா இருக்கிற டெம்பரேச்சர்ல அது வந்து உட்காந்துக்கும் திருப்பி. ரொம்பவே அழகா இருக்கும். இதுல வந்து நான் வந்து இந்த டிராப்பிங்ஸை பத்தி சொன்னது ஆமா. நிறைய வந்து சிட்டுக்குருவியோட டிராப்பிங்ஸ்ல தான் ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் நிறைய வந்து ஆமா. அது வந்து அது இப்ப ரொம்ப ஜாஸ்தியானதுக்கு காரணம் அபார்ட்மெண்ட் வந்து ஹையா கட்டிட்டாங்க. இதுக்கு வந்து வேற இடத்துல வந்து போறதுக்கு மரம் கிடையாது. சோ அது வந்து உட்காருது, அதுல நிறைய டிராப்பிங்ஸ் போடுது. இது வந்து என்ன அப்படின்னா அது அக்யூமுலேட் இல்ல மவுண்ட் ஆயிடும். மவுண்டா அதை நீங்க இது பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் இவ்வளவு இல்லைன்னா அப்போ வந்து இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. இல்ல கிடையாது. கூட இருக்கும், பக்கத்துல நிறைய இடம் இருக்கும், அதுல வயல்ல போகும், ஏதாவது பண்ணும். நம்ம இப்போ வந்து அபார்ட்மெண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ல நிறைய இருக்கு. இங்க என்ன பண்றாங்கன்னா அது இங்க ரூல் இருக்கு, நீங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல எந்த ட்ரீமே இருக்காது. வீட்டை பார்த்தேன் அதுக்கு அவங்க ரூல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்காது, வீட்டுக்கும் பக்கத்துல நீங்க ரொம்ப ட்ரீஸ். எங்க வீட்டை சுத்தி நிறைய ட்ரீஸ் இருக்கு. பிரான்ச் வந்து நம்ம பக்கத்துல வராது. இன்னொன்னு ஒண்ணு இது கட்டாயமே இந்த சொல்லணும். நம்ம சின்ன வயசுல நீங்க எல்லாம் படிச்சீங்களோன்னு நான் தெரியுது, நான் படிச்சேன் இந்த ஸ்டோரி. அது ஹாப்பி பிரின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. அது ஆஸ்கர் வைல்ட் ஸ்டோரி. அது வந்து சின்ன ஸ்டோரி. எங்க ஸ்கூல் நான் வந்து 9th ஏதோ படிக்கும்போது எனக்கு ஸ்கூல் புக்ல இருந்துச்சு. நான் அதுக்கு திருப்பி நான் வந்து அதை ஒரு தடவை படிச்சிருக்கேன், நிறைய தடவை படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஹாப்பி பிரின்ஸ் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அந்த சிட்டில அவர் பிரின்ஸ், அந்த கண்ட்ரில அவர் பிரின்ஸ், அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாச்சு முழுசுமே அந்த ஸ்பேரோ வந்து ஆக்குபை பண்ணி அது அழுக்காவே இருக்கும். ஆனா அந்த பிரின்ஸுக்கு வந்து நிறைய ஆர்னமெண்ட்லாம் போட்டுப்பாங்க, ஜுவல்ஸ்லாம். ஏன்னா அவர் வந்து அந்த நாட்டுக்கோட பிரின்ஸ். இந்த ஸ்பேரோவும் அந்த பிரின்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த பிரின்ஸ் மேல இருக்கும்போது அவன் பாக்குறான், எல்லா கஷ்டத்தையும் பாக்குறான். ஸ்டாச்சு ஆனோடனே அந்த மனுஷங்க கஷ்டப்படுறதுலாம் இந்த ஸ்பேரோட்ட சொல்றான், இதை எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிறான். அது சொல்லுது, உன்கிட்ட தான் இவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்கியே, இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஒன்னொன்னா கொடுத்துட்டோம்னா எல்லாரும் சந்தோஷமா நிறைய ஒன்னொன்னா அதே எடுக்கும். காதுல இருந்து இதை எடுக்கும், இப்ப இதை எடுத்து பறந்து போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துரும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த கதை வந்து ஸ்பேரோ தான் பண்ணும். இது வந்து மனசுல அப்படியே எனக்கு பதிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசுல நான் படிச்ச கதை இது. அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு தடவை படிச்சேன். அது யார் எழுதுனாங்கன்னு அப்ப தெரியாது. அப்புறம் தான் தெரியும் ஆஸ்கர் வைல்டு எழுதியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த கதையை சொல்லணும்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப இந்த டாக்டர் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ்ல நான் 2016 நியூ ஜெர்சி வாஷிங்டன் போது நான் வந்து வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட்னால கேமரா எடுத்துக்குவேன். ஃபுல்லாக போய் ஃபோட்டோஸ் தான் எடுப்பேன். எங்கெங்கே இருக்கிற எஸ்பெஷலி ஒயிட் டெயில் டீர் அங்கேக்கு இங்கே என்ன வித்தியாசம்னா அங்கே ஓடாது. நான் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்னோட கோஆபரேட் பண்ணி ஒயிட் டெயில் டீர், அந்த இது மான் இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் டெயில்டு டீர், அது பேர் ஒயிட். அந்த வால்ல பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அடியில். அது நிறைய இருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து யூஎஸ்ல நிறைய இருக்கு. அது வந்து நான் டைம் பாஸிங் இந்த சிட்டுக்குருவிகளை பார்த்தா நிறைய வால்மார்ட் எங்கெங்க ஷாப்பிங் மால் போல ஃபுல்லாவே உட்கார்ந்து இருக்கும். உள்ளவே ஒண்ணுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. மெக்டானல்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குங்க, மெக்டானல்ட்ஸ்க்கு கட்டாயம் உட்கார்ந்துருப்பேன். டெஃபினட்டா எல்லா இடத்துலயும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய எடுத்திருக்கேன் நான் படங்கள்லாம் யூஎஸ்ல வந்து இருக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் வெரி குட் கான்சர்வேஷன். அங்கே நிறைய வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து கடையில் பெரிய ஷாப்பிங் தே நெவர் க்ளீன் இட். நெஸ்ட் எல்லாம் வரும் அப்படியே விட்டுடுவாங்க. தே நெவர் பாதர் about it. Very good conservation. அந்த அவங்க பில்டிங்க சேஃபா வச்சிருப்பாங்க. வெளிய ஆமா, வெரி குட் வெரி குட். Thank you very much. Thank you for the வீடியோ போட்றோமா சார்? வீடியோ போடலாம் சார். இதனே வரலையே, டபுள் கிளிக் பண்ணுங்க. வந்திருக்கா பாருங்க. வந்திருக்கு சார்.
அங்கதான் எங்க வீடு. இந்த பாருங்க, அது என்ன அழகா எடுத்து பாரு, குத்தி எடுக்கு. அரிசி மட்டும் எடுக்கும். எப்ப எடுத்தது இந்த வீடியோ? இது ஆயிருக்கிறது நான் வந்து ஒரு 2018 எடுத்தது சார். இது ரொம்ப நாளாச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார். ஒரு வாங்க சார், ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். அதனால வந்து நீங்க இந்த முருங்கை மரத்துல இருந்து இந்த கழுதை வந்து அதுல இருந்து தான் நான் வந்து கொஞ்சம் பார்க்க இருந்தது. அதற்கு முன்னால வந்துருது. ஆனா இந்த சிட்டுக்குருவி வந்து எங்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. அதனால நாங்க வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்க வீட்டுல வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து முருங்கை மரமெல்லாம் இருந்தது எங்க ராஜபாளையத்துல. ஆனா அந்த முருங்கை மரம் நீங்க சொன்ன மாதிரி அந்த முருங்கை மரத்துல மற்ற புழுக்கள் தான் அந்த வழியா அந்த அட்டை இந்த சிட்டுக்குருவி எல்லாம் அங்க வரல வந்து அந்த. ஆனா வந்து நாங்க கிராமத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பனைமரம், ஏகப்பட்ட பனைமரத்தினால அது எல்லாம் வந்து அந்த பனைமரத்துல வந்து நிறைய பிடித்தோம். நாங்க அந்த கூடு வந்து ஊர்ல அங்க என்ன சொன்னா தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. எங்க தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க இந்த சிட்டுக்குருவி வந்து. அதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து சில இதுல தூக்கணாங்குருவி, அப்புறம் தென்னை மரத்துல பார்த்தா தென்னை ஓலைகளையும் கூட கொஞ்சம் நிறைய குருவிகள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். கூட்டமா இருக்கும். இதுக்கு இந்த வீட்டுல வந்து நாங்க வந்து காலையில பாத்தீங்கன்னா எழுந்த உடனே கொஞ்சம் அந்த சோளம் போடுவோம். சோளம் இதெல்லாம் போட்டோம்னா சோளம் முடியும். நீங்க சொல்ற மாதிரி நெல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா எங்க பக்கத்துல நெல் வயல் கிடையாது. எங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க விவசாயத்தை சும்மா ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோளம் போட்டிருப்போம், சம்பா சோளம் போட்டிருப்போம், இந்த வெள்ளை சோளம் போட்டிருக்கோம், சம்பா சோளம் போட்டிருப்போம் வந்து. இந்த அப்புறம் கமங்கிறது போட்டிருப்போம். கசல் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா கமங்கர். இந்த குருவி என்ன பண்ண, சிட்டுக்குருவி வந்து நேரம் வந்து அந்த கருது மேல, இப்ப நீங்க நெல் மூட்டையில உட்காந்து பாத்தீங்கன்னா அரிசி மூட்டையில உட்காந்து இது மாதிரி அந்த கருது மேல உட்காந்துட்டு வந்து இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் கொத்தி கொத்தி எடுத்துட்டு போகும். இதுல நாங்க எங்க அப்பா கிட்ட நீங்க சொல்லுவோம், இந்த குருவியை பாதி எடுத்துட்டு போயிருது, நமக்கு எங்க மிஞ்ச போகுது வந்து சொல்லுவோம். அதுக்கு குருவி தானப்பா எடுத்தா சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தது நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேசிச்சாங்க அந்த இயற்கையை வந்து. நாங்க வந்து அதை வந்து பார்த்தது. அப்புறம் எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலை வீடு தான். ஓலை வீடுனால அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓரத்துல வந்து கூடு கட்டியிருக்கும் வந்து. அதுல ஏன் அந்த கூட்டை பிரிச்சிடாதீங்கப்பா வந்து அது வந்து அது வாட்டி வந்துட்டோம். ஏன்னா கூட்டை பிரிக்க வந்து பெரிய பாவம். சிட்டுக்குருவி வந்து அந்த வீடு, ஏன்னா அதுவும் நம்ம மனுஷன் மாதிரி இருக்க ஒரு கூடு, ஒரு பறவை. அது வந்து கூட்டை பிரிக்கிறது பெரிய பாவம். அதனால வந்து அது வந்து முட்டையிட்டு நாங்க முட்டையெல்லாம் பார்த்து அது பார்ப்போம். நான் எட்டி எல்லாம் பார்ப்போம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆனா அது ஒண்ணும் செய்யாது வந்து வரும். பார்த்துட்டு நாங்க எட்டி பார்த்துட்டு திருப்பி விட்டதுனால அதுவும் வந்து சரி இவங்க சும்மா தான் வேடிக்கை பார்க்கறாங்கன்னு சொல்லி குருவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நிறைய போடுவோம். அது முக்கால்வாசி பாத்தீங்கன்னா எங்க பகுதியில வந்து சோளம், கம்பு, கேப்ப வந்து அதிகமா இல்ல. ஆனா சோளம், கம்பு தான் வந்து நிறைய அந்த சோளக்கருதல் எடுத்துட்டு போயிருக்கோம். எந்த ஊர்ல சார்? எந்த டிஸ்ட்ரிக்ட்? எந்த? ராஜபாளையம் சார். ராஜபாளையம். ஓகே. ராஜபாளையம் எந்த இடம் சார்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். மதுரை காமராஜர் டிஸ்ட்ரிக்ட் சார். தெரியும் எனக்கு. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் நிறைய வந்திருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயம் இருக்கு இல்லையா, அங்க ராஜபாளையம் ராஜாஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ராமச்சந்திர ராஜா, ராம்கோசி மட்டும் வனவலைங்கள்ல நாங்க அந்த பகுதியில நிறைய பதில் அது வந்து இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து டவர் வந்ததுக்கு, மொபைல் டவர் வந்ததுக்கு அப்புறம். ஆனா அது உண்மையோ பொய்யோ தெரியாது. இந்த மொபைல் டவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இது அந்த இது இல்ல. அது வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய வந்து வீடுகள் வந்து மாடியா வீடுகள் வந்தது எல்லாம் அந்த மல்டி ஸ்டோரிஸ் பில்டிங் வந்ததுனாலேயும் ஒரு காரணமா இருக்கலாம். அவங்க வந்து முதல்ல விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சு போச்சு. வீடு நாங்க எங்கெல்லாம் பக்கத்துல பார்த்தோமோ அதெல்லாம் குறைஞ்சு போறதுனால வந்து அதெல்லாம் இல்லாம போச்சு. ஆனா ரொம்ப நேசிக்கக்கூடிய பறவை. ஆனா நாங்க இது வந்து இதை விட்டு கனடாவுக்கு போயிருந்தேன். எனக்கு பையன் வந்து கனடால இருக்கிறதுனால கனடால போயிருந்தேன். கனடால பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா வீட்டு முன்னால் இருக்கும், அழகா இருக்கும். எங்க பையன் வீட்டுல கூட அந்த மரத்தடிய பின்னால வந்து அந்த அந்த இந்த ட்ரீ இருக்கும், அந்த கனடியன் ட்ரீ, அந்த ட்ரீல அதுல வந்து பாத்தீங்கன்னா மேபிள் ட்ரீ, அதுல பாத்தீங்கன்னா இந்த குருவி தான் வச்சிருக்காங்க வந்து ஃபீடிங் இதுக்கு வந்து வச்சிருக்கிறோம் வந்து. அது வரும். அது எங்க கூட நிறைய கனடால பொறுத்தவரையிலும் ஏகப்பட்டது காடுகளாக அந்த வெறும் மரங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும் வந்து அது கொத்திட்டு போகும் கரெக்டா. ஆனா வந்து காலையில 7 மணிக்கு வரணும். அந்த டயத்துக்கு பிரகாரம் வந்துடும். கரெக்டா.
வசந்தி மேடம் சொன்ன மாதிரி அந்த வின்டர் சீசன்ல என்ன இருக்காதுங்க, அதுக்கு இந்த சீசன் தாண்டோடனே வராது. நாங்க ஏன்டா வச்சு எடுத்துட்டு போகிறேன்னு பார்க்கும்போது இல்ல அதுக்கு சீசன் வராது அப்படின்னு தெரிஞ்சு போகும். அது அப்படியே கூடல இருக்கும். வெரி குட். ஆனா அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கோம். வந்து வெரி நாங்க குட். பார்த்துருக்குறோம். வந்து ரைட். அதிகமா பார்த்தது எங்க கிராமங்கள்ல தான் வந்து சொன்னது. ரொம்ப அருமையா இருக்கு பார்ப்பது. இப்ப ரொம்ப அரிதா இருக்குது. நீங்க சொன்னபடி இந்த ஒரு கூடு வாங்கி வைக்கலாம். இந்த பகுதியெல்லாம் இப்ப எல்லாம் குளத்தூர், நாங்க இப்ப இருக்கிறது குளத்தூர்ல இருக்கிறோம். ஓ, குளத்தூர் இருக்கீங்க. ஆனா குளத்தூர்ல எங்க சார் இருக்கீங்க? குளத்தூர்ல டீச்சர்ஸ் காலனி பக்கத்துல இருக்கா சார். ஓ, டீச்சர்ஸ் கால் தான் இருக்கீங்களா? ரைட். டீச்சர்ஸ் காலனி பக்கத்துல தான் இருக்கிறோம். வெரி வந்து குட். நாங்க தான் இருக்கிறோம். ஆனா இங்க வந்து இங்க நான் வந்து கவனிச்சதில்ல, உங்க கண்ணுலையும் பட்டதில்லை. எங்க பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்குது. ஆனா ஊர் பக்கம் போனா வந்து நிச்சயமா அந்த காடுகள்ல அந்த இதெல்லாம் போனா நிச்சயம் இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. வந்து இருக்குது. ஆனா உண்மையிலே அரிதான பறவை தான் சார். ரொம்ப அருமையான பறவை, பார்ப்பதற்கு ரொம்ப ரசிக்கிறது. எனக்கு வந்து நீங்க ஸ்லைடு போட்டு இந்த விவரிச்ச விதங்கள் அத்தனையும் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் கலர்ஃபுல். ரவிசா சொன்ன ரொம்ப கலர்ஃபுல், அருமையா இருந்தது. பார்க்க ரொம்ப ரசிக்கும் இருந்தது. சொன்ன விதங்கள் அத்தனையும் அருமை. பெரிய வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், இங்க ஒரே ஒரு செய்தி நீங்க சொன்னதுக்கு, இந்த சிட்டுக்குருவில வந்து காணாம போச்சு இல்ல, இந்த இடத்துல இல்லைன்னா வேற இடத்துக்கு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ வந்து என்ஆர்ஐ, இப்போ ஏன் நம்ம கனடா, அமெரிக்காலாம் போறாங்க நம்ம பசங்க, இங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அங்க போயிடுறோம். அப்போ வந்து ஐயோ என் பையன் காணாம, நிறைய பசங்க ஒரு 50 பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்ல, அவங்க வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதான் நம்ம படிக்கணும். சரி, நிறைய நான் சொல்றது ஒரு இதுல விழிப்புணர்வு ஒரு இது பண்ணீங்கன்னா விலங்குகள்ல அப்படின்னு இல்லைன்னு இல்லை, அது வந்து வேற இடத்துக்கு போயாச்சு. இப்போ என்னுடைய கொளத்தூர்ல நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய குளங்கள்லாம் வந்து மாத்தி வச்சுட்டாங்க. அப்போ வந்து வேற இடத்துக்கு போயிருக்கு, அது வந்து இறந்து போல. சரி, வேற இடத்துக்கு போயிருக்கு, அதை நம்ம படிக்கணும். இப்ப இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு செய்தி. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வேற இடத்துக்கு போயிருக்குது. அது வந்து மறைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வேற இடத்துக்கு போயிட்டு. நான் பாரிஸ் கார்டர்ல வந்து கடைசியில 2010, 13, 14 வேலை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அங்க வந்து எங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த கார் செட்ல கீழே அங்க வந்து கார்னர்ல வந்து நிறைய மண்ணடி பக்கத்துல அதுல வந்து நிறைய வந்து குருவிகள் வந்து இருக்குது. அங்க வந்து நிறைய பார்த்திருக்கோம். வரும் எங்க இருந்தோ போயிட்டு இருக்கோம். அது வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதனால நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த பகுதியில வந்து நான் இப்ப இருக்க பகுதியில வந்து நாங்க பார்த்தது இல்லைங்கிறது. ஆமா, நீங்க சொன்ன விதம் அத்தனையும் அருமை. வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி. கோபால் ரத்ன சார் வாங்க. கோபால் சார் வணக்கம் சார். மைக்கு அன்மியூட் பண்ணுங்க சார். கேக்குற பேசுங்க. கேக்க இல்ல மைக் வேற போயிட்டாரா? இருக்காரு, செக் பண்றானுங்க. இல்ல வெளியில போயிட்டார். கல்யாணி மேடம் நீங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு அருமையா இருந்தது. எனக்கு சிட்டுக்குருவின்னு சொன்ன உடனேவே எப்பவுமே எங்க அம்மா தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, குருவியே காணோம், குருவியே காணோம். எப்படின்னா அம்மா வந்து அடிக்கடி வெளியில இந்த பால்கனி மாதிரி இதுல போய் உட்காந்துட்டு கொஞ்சம் அமைதியா உட்காந்து இயற்கையை ரசிக்கிற டைப்பு. ஸோ அதனால வந்து காணோம் அப்படிங்கறத வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப இந்த வீடியோ அனுப்பிச்சிட போறேன் அம்மாக்கு, எங்கேயும் காணா போலியா இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அது ரொம்ப நல்ல நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. அந்த பிப் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்களுக்கு அந்த பிப் இருக்கும், அது ஈஸியாவும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன நிறைய இது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட நாளைக்கு ஒரு குருவியை பார்த்தாக்க கழுத்துல இருந்த பிப் இருந்தா ஆண், இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஞாபகம், அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது எப்படி அதனுடைய பழக்க வழக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. அது சாப்பிடுறது என்னென்ன சாப்பிடும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த எறும்பெல்லாம் போட்டிருந்தீங்க சார், அது எறும்பும் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லைங்களா? கொசுக்களை வந்து அந்த 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 இதுல இருந்து சுயஜ்ல இருந்து வெளியே வர கொசுக்களை வந்து அது வந்து வேட்டையாடி தான் சாப்பிடணும். ரொம்ப டேலண்ட் கேப்சரிங் ரொம்ப. அது இல்லாம இன்னொன்னு வந்து இந்த குருவிகளை பிடிக்கிறது பூனை பிடிக்கும், அந்த மாதிரி போய் கேட்ச் பண்ணி பிடிச்சிரும். ஆமாமா, நாய் விடாமா அது எதா இருந்தாலும் பிடிச்சிடும். அதே மாதிரி இந்த பேரண்டிங் பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து வளர்த்துறாங்க, பராமரிப்பு. அதுவும் நல்லா இருந்தது. அப்படி இப்போ இந்த எப்படி வந்து சமுதாயம் முன்னேறதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போகணுங்கிற மாதிரி அதுவும் இப்ப வந்து அங்கங்க குருவி கூடுகள், அதுக்கப்புறம் வாங்கி கூடுற மாதிரி எங்கெங்க எல்லாம் வீட்டுல குருவி கூடுறாங்களோ அந்த இடத்துலயும் போய் இருக்குது அப்படிங்கிற
இன்னொன்னு வந்து அந்த நீர்லயும் குளிக்குது, பிளஸ் அதே மாதிரி மண்ணுலயும் அது சாண்ட் பாத் அதை எடுக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய தகவல்கள் நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப நல்லது ஒரு நிகழ்ச்சி. தேங்க்யூ. அது பாரதியார் இதுல கட்டுரையில இருந்தும் அவர் இதுக்கு எடுத்து சொல்லியிருந்தீங்க. பாரதியாருடைய கட்டுரையில அவர் அந்த சிட்டுக்குருவியை பத்தி என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கறதையும் கூடவே வந்து திரைப்பட பாடல்களையும் கொண்டு வந்து அந்த முதல் மரியாதை சிட்டுக்குருவி பாட்டுலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஆடியபிள் சார்? இது கேக்குது சார், கேக்குது. சிட்டுக்குருவி பற்றி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் உரை அருமை சார். இன்னைக்கு ஆக்சுவலா ஏவிசி காலேஜ்ல ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து லெக்சர் கேட்ட மாதிரி தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். வாழ்த்துக்கள். ஸோ நானும் ஒரு சிட்டுக்குருவி ரசிகன். எங்க வீட்லயும் டெய்லி ஒரு 10 குருவி, சிட்டுக்குருவி பிளஸ் தவிட்டுக்குருவி பிளஸ் மயில்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போவோம் இன்றளவும். ஸோ மார்னிங் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றின வாழ்விடம், நடத்தை, அச்சுறுத்தல், பாதுகாப்பு பற்றி முழு விளக்கம் அளிச்சிங்க சார். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதே மாதிரி மெட்ராஸ் நேச்சுரல் சொசைட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்றும் அருமையான ஒரு தகவல். இந்த ஃபுட்டு பற்றி சொல்லும்போது அது கிசார்ட் அப்படின்ற ஒரு அப்பரட்டஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நாம் இந்த கிராமத்துலலாம் கோழி வந்து பிடிச்சோம்னா கழுத்து பகுதியில் அந்த ஒரு சொரசொரப்பான ஒரு பகுதி இருக்கும். அந்த கிசார்ட் கோழியிலையும் உண்டுன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த மட் பாத், அந்த வாட்டர் பாத் எல்லாம் டெய்லி எடுக்குது. அது யூனிக் பிஹேவியர். அது பேர்ட்ஸு டிஸ்பிளே பிஹேவியர் பற்றி சொல்லும்போது சுயமரம் அதை பற்றி கோஆர்டினேட் பண்ணீங்க. அது வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன். பேரண்டல் கேர் பற்றி சொல்லும்போது 2 ஆண் பெண் ரெண்டுமே வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்குதுன்றது பெரிய விஷயம். அதை நேச்சருடைய கிஃப்ட்னே சொல்லலாம். டிடிடினால லெதர் எக் வருதுன்றது ஒரு புதிய தகவல் தான் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லேகியம் பற்றி சொல்லும்போது கம்ப்ளீட்டாக மூட நம்பிக்கை. அது இன்னும் அறவே மாறணான்றது தான் எல்லாருடைய கருத்தும். ஸோ நாம தான் பொறுப்பேற்கணும்னு அழுத்தி சொல்லியிருந்தீங்க. அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மார்ச் 20 வந்து சிட்டுக்குருவி டே எவ்ரி இயர். அதையும் நாம் வந்து அப்சர்வ் பண்ணணுன்றது உடன்படுகிறோம். மைக்ரோவேவ் வந்த பிறகு, மைக்ரோவேவ் டவர்ஸ் வந்த பிறகு இதனுடைய எண்ணிக்கை குறைந்ததுன்றது உண்மையிலே ஒரு தவறான தகவல்ன்றதை ஹைலைட் பண்ணியிருந்தீங்க சார். ரொம்ப சிறப்பு. சினிமா பாடல்களையும் பற்றி பேசினீங்க. அதே மாதிரி சைனாவில் நடந்த 1958லேருந்து 62 வரையில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு நிச்சயமா ஒரு பாடம். அதை தொடர்ந்து அந்த நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் வந்து அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இது இம்பேலன்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் நடந்திருக்காங்க. ஸோ என்னுடைய கேள்வி வந்து பறவை இனங்கள்ல புறா வந்து ஒரு ஸ்டேஜ். அது வந்து மோனோகமஸ் லைஃப்ல இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட மட்டும்தான் தன்னுடைய வாழ்நாள்ல சேருன்றது இயற்கை சார்ந்த விதி. சிட்டுக்குருவியில அந்த மாதிரி மோனோகமஸா அல்ல பாலிகேமஸான்றது என்னுடைய கேள்வி. ஆமா, யூஸ்வலா பாத்தீங்களா சார், இதுல வந்து சிட்டுக்குருவியில பார்த்தீங்கன்னா மோனோகேமஸ். இப்போ நான் மயில சொன்னல பாலிகேமஸ். ஓகே ஓகே. சில விலங்குல வந்து பறவை, இப்போ நான் காட்டுக்கோழி படித்தேன் தேனி ஃபாரஸ்ட்ல, அதுல பாத்தீங்கன்னா மோனோகேமி. பறவைகள் ஜென்ரலா பாத்தீங்கன்னா எந்த பாலிகேமி இருக்குன்னா நிறைய மேமல்ஸ், பாலூட்டிகள் தான் பாலிகேமி பார்க்கலாம். எல்லா மேமல்ஸ்லுமே பாலிகேமி. ஒரு எலிஃபென்ட் எடுத்துக்காங்க அல்லது வந்து மான் எடுத்துக்காங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிகேமி. யூஷுவல் மேமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பறவைகளை பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மோனோகாமி தான் இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா சில பறவைகளை பாலிகாமி இருக்கும். ஏன்னா சிட்டுக்குருவி டென்சிட்டி வந்து அதனுடைய அதிகமா இருக்கு அப்படின்ற எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறதால அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி. நன்றி சார், நன்றி. சிறப்பா இருந்தது சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நன்றி சார், நன்றி சார். அமுதா மேடம் பேசுறீங்களா? ஆமா, அமுதா மேடம் இருக்காங்களா? இருக்கேன் சார். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சார். சிட்டுக்குருவிகள் வந்து நாங்கெல்லாம் கிராமங்கள்ல இருந்ததுனால நம்ம சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி இது பறவைகளோட எல்லாம் தானே நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்து இருந்திருக்கிறோம். அதனால அந்த சிட்டுக்குருவி பாடல்களுமே நம்ம எதையாவது ஒரு பறவையை பத்தி அந்த பாடல்கள்லாம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும்.
ரொம்ப அழகா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய அந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார் நீங்க எடுத்து காட்டினது. அதோட சேர்ந்தது தானே சார் இந்த தவிட்டுக்குருவிகள் சொல்றாங்களே, அதுவும் ஆமாமா அதே மாதிரி தானே ஒரு பிரவுனா ஒரு சாம்பல் கலரா ஆமாமா தானே அது வந்துமா அது பேர் ஆங்கிலத்துல வந்து பேப்லர் 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அது யூஸ்வலா தனியா இருக்காது. யூஸ்வலா ஆமா பார்த்தா ஆமா 7 தான் இருக்கும். அது ஆமா யூஸ்வலா ஆமா அது யூஸ்வலா பார்த்தா சிட்டில இருக்காது. அர்பன் அது யூஸ்வலா பார்த்தா கிராமங்கள்ல தான் நிறைய இருக்கும். ஓ யூஸ்வலா சிட்டிஸ்ல இருக்காது. ஏன்னா ஓ அது அது உணவை வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது பேரு 7 சிஸ்டர்ஸ். ஆ பார்த்தா ஆ அதை நாங்க எல்லாம் கேள்வி கேட்போம். ஏன்னா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இல்லையா அதுக்குன்னு கேட்போம் நாங்க. ஆ, எல்லாம் அது பேரே வந்து 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தவிட்டுக்குருவின்னு தவிட்டு தவிட்டு நடக்கும் அது. ஸோ ஆமா தவிட்டுக்குருவி ஆமா ஆமா ஆ, பேப்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆமா. ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது சார். ஆனா நீங்க அதுல ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, இந்த பாம்புக்கும் பாலும் முட்டையும் ஆமா. நீங்க எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் ஜனங்க திருந்த போறதே கிடையாதுங்க சார். அது ஆமாமா. அவங்க எல்லாம் ஒரு தீர்மானத்தோடயே தான் இருப்பாங்க. ஆமாமா. நீங்க அது எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா. பாம்போட நாக்கு எப்படி இருக்கு, அது எப்படி பிளவுபட்டிருக்கு, ஆமா, அதால ஆமா. எப்படி குடிக்க முடியாது, அதால எப்படி பால் சாப்பிட முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால இத வந்து நம்ம இன்னும் வலியுறுத்தி சொன்னோம்னா உடனே ஆமா. நீங்க வந்து ஹிந்துவுக்கு எதிரியா, ஆ. சாமிக்கு எதிரியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அதெல்லாம் இருக்குது. ஆனா ரொம்ப அருமையா உங்களோட இந்த உரை வந்து ரொம்ப சிறப்பு சார். இதுலதான் அமுதா மேடம் ஒரே ஒரு இது சோசியல் ப்ராப்ளம் நான் படிக்கும்போது வனவகைகளை பசங்க சொல்லுவோம். சோசியல் ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் கேமரா எடுத்துட்டு போகும்போது என்ன என்ன போட்டோ எடுக்கிறான் பாரு இந்த ஆள் யாரு கழவன் வயசான காலத்துல வந்து என்ன கேமரா நம்ம வந்து குருவி தான் எடுத்திருப்போம். சேம் திங் சி எனி எனி ஈவன் அமெரிக்கால இட் ஹேப்பன்ட். என்னுடைய பையன் அபார்ட்மெண்ட்ல வந்து நான் வந்து அந்த ஒரு பூச்சி இருக்கு அது பேரு வந்து இந்த அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா அது எடுக்கும்போது அவங்க ஒரு ஹேன்னுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா நான் வந்து இந்த அனிமல் தான் எடுக்கிறேன். ஸோ யூஸ்வலா அந்த சோசியல் ப்ராப்ளம் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். சொசைட்டில வந்து இது விழிப்புணர்வு கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா நம்ம வந்து ஆமா அவங்கள வந்து அனுப்பிச்சு போக வேண்டும். அது ஆ, உடனே நம்ம சொல்லக்கூடாது. சடனா வந்து அவங்க வழியில போயிட்டு கொஞ்சம் ஆ. கொஞ்சமா விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். போனவன இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். அதே அப்படி பார்த்து இல்லைங்க நம்ம வந்து சார். ஆமா. அப்படி இல்ல. என்னுடைய ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஆ, அவங்களே என்ன சொல்லுவாங்க, ஆடி வெள்ளி ஆமா, பாம்புக்கு பால் ஊத்திட்டு ஆமா, வரணும், முட்டை ஆமா, ஊத்திட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நான் ஆமா, சொல்றேன், என்னங்க மிஸ் நீங்க இப்படி சொல்றீங்களே, நான் பாம்போட நாக்கெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஆமா. அந்த பிளவுபட்ட நாக்கு அது எப்படி குடிக்கும், அது எப்படி பண்ணும் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க மிஸ். நம்ம அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்மளே அப்படி சொன்னா எப்படிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி புத்துக்கு பால் விட்டுட்டு வரேன். அப்பதான் பாவம் போகும் அப்படின்னு ஆமாமா. சொல்லிட்டு எல்லாம் போறதெல்லாம் உண்டுதான். கூட அது ரொம்ப பழகுறவங்களா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட இது வந்து மனசு வந்து அந்த மாதிரி ஒரு இதுல வந்து அவங்க பக்குவப்பட்டுட்டாங்களா? இல்ல அது வந்து அது என்னன்னு தெரியல. ஆனா அவங்க அந்த மாதிரி பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விழிப்புணர்வு குடுக்கணும். நீங்க சொன்னீங்க பாருங்க 100 ஆண்டுகள் இருக்கணும். விழிப்புணர்வு குடுக்கணும். அப்படிங்கிறதே விழிப்புணர்வு குடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமா தான் இருக்குது. ஆமாம். அத வந்து தொடர்ந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இருக்கணும். ஆனா நீங்க இந்த சிட்டுக்குருவிய பத்தி இன்னைக்கு நீங்க குடுத்த அந்த உரை ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நகர முடியாம அப்படியே வச்சிருந்தது அது. அந்த அந்தாண்ட அந்தாண்ட போயிட்டோம்னா எதையாவது விட்டுருவோமோ, அந்த படங்கள விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பு சார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த முட்டையில தோல் முட்டை ஆமா, அப்படிங்கிறது, கோழி கூட முட்டை போடும்ல ஆமாம், சார், இந்த மாரி ஆமா, தோல் முட்டை அப்படின்னு. ஆமாமா. இருக்கு, இருக்கு, இருக்கு. அதுக்கு பார்த்தேன். அந்த மருந்து எப்படி அதுக்கு போய் பாதிக்கும்? உங்களுக்கு குருவிக்கு பாதிக்குதுங்கிறீங்க. எல்லாத்துக்குமே, கோழி எல்லா விலங்குகளுக்குமே வந்து அது பேரு வந்து கால்சியம் பிசியாலஜின்னு சொல்லுவோம். கால்சியம் இருக்கு இல்லையா? அது ஆமாங்க. நம்ம அதுக்கு வந்து தோல் முட்டை நமக்கு வந்து எலும்பு. அதுக்கு வந்து முட்டைக்கு வந்து கால்சியம் தேவைப்படுது. ஆ, அந்த கால்சியம் போய் இந்த கெமிக்கல் போய் டிடிடில இருக்கக்கூடிய ஆ. டைக்ளோரோ டைஃபினால் என்ன போயின்னா, அத வந்து பிளாக் பண்ணிடும். ஓ! ஓ! உள்ள இருக்கிற பிசியாலஜில கால்சியத்த உருவாக்க முடியாம, செயல்பட முடியாம பிளாக் பண்ணிடும். அப்ப சார் என்ன அது ஆகும்னா, அந்த கோழிக்கு கால்சியம் எப்படி சார் கிடைக்கும்? கோழிக்கு எப்படி சார் கிடைக்கும் அது? எதுமா? அந்த மாதிரி தானியங்கள் கோழி வந்து ஆமா. வீட்ட சுத்தி கிடக்கிறது தானே? இல்லம்மா. ஆ, கிராமங்கள்ல வந்து அ அ ஆ. பயிரெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஆமா. அங்க வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த கோழிக்கு வந்து வரத்துக்கு இருக்கு. போய் உண்ணுகுது இல்லையா? உணவு. ஆமாங்க. அந்த மாரி டைம்ல வரும். ஓ! இப்போ வந்து அது மேடம் நேச்சுரலாவே அது வந்து ஃபுட் செயின்னு நேச்சுரலாவே சொல்லுவாங்க. ஃபுட் செயின்ல டிஸ்டர்ப் ஆகும்.
ஆமா இல்ல செயின்ல வரும். இல்ல சார், நேச்சுரலாவே உணவு தராங்கல்ல கோழிக்கு, அந்த கால்சியம் இல்லைன்னா கூட பற்றாக்குறை இருந்தாலும் அது மாதிரி தோல்பட்டு வருது. நேச்சுரலாவே வரக்கூடிய டிடினால இல்ல, நேச்சுரல் நம்ம பாடியில கால்சியம் இல்லைன்னா, இப்போ நம்ம எலும்பு பாத்தீங்களா வீக்கா இருக்கும், கால்சியம் மெட்டபாலிசம் இல்லைன்னா அதனால வந்து கால்சியம் தயாரிப்பதால அத மாதிரி வர்றது உண்டு. கோழி முட்டையில வந்து அத மாதிரி வரும். டிடி இல்லாம தனியா இயற்கையாகவே வந்து நேச்சுரலா வரக்கூடிய நோய்கள் அது மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி. நோய் தானே? கால்சியம் டெஃபிஷியன்சி அது பேரு. சரி. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸ்டீபன் சாருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா சார்? சார் அது விட சார் அது ஒரே ஒரு என்னோட பிபிடில கடைசி ஸ்லைடு காமிங்க சார். நன்றி. அது மட்டும் காட்டுங்க சார். நீ ஷேர் பண்ணி வரவா கேளு. மேடம் மைக் ஆன்ல இருக்கு. யார் சார்? மதா மேடம். சார் கடைசி ஸ்லைடா? ஆமா சார், அந்த நன்றி இருக்குல்ல, அதுக்கு அடுத்து பாருங்க, எல்லாருடைய படம் வச்சு பார்த்துட்டு பாருங்க. நீங்க நிறைய ஸ்லைடு இருக்கு இல்ல கடைசியில தேங்க்ஸ், அதுக்கு முன்ன தேங்க்ஸ் முன்னாடியா? தமிழ்ல போட்டுருப்பாங்க நன்றி. அதுதான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு சார், நீ போட நான் சொல்றேன். கல்யாணி மேடம் தான் பேச கை தூக்கி இருக்காங்க. இதுவா சார்? இல்ல அதுக்கு மேல சார், மேல போங்க சார். ப்ரீவியஸ் இன்னும் போங்க, மேல இன்னும் போங்க. நான் சொல்றேன், இன்னும் போங்க, இன்னும் மேல போலாம், இன்னும் போங்க, இன்னும் போலாம் சார், இன்னும் போலாம். இந்த ஸ்லைடு தான் சார் கடைசி. இது அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க சார். ஆமா சார். ஓகே. இது ஒரு முக்கியமான செய்தி சார். நான் நிறைய இடத்துல வந்து நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் சார். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷ்னல் அதில் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது இவர் நம்ம ஸ்டீஃபன் சார் அனுப்பிச்சு இதில் வந்து நான் வந்து அதை அப்படியே வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து காப்பி பண்ணி சில பேரில் விட்டு போய் சார், சில பேர் வந்து இதில் போட்டு போய் வந்திருப்பீங்க சார், அதில் இல்லை, மன்னிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நான் உங்கள் பாராட்டுகள், பிரிந்தவர்கள் மற்றும் உற்சாகமான இது ரொம்ப விவாதிக்கிறதுக்கு மிக்க நன்றி. இதை ரொம்ப உற்சாகம். இது யாருமே வந்து இதுவரை நான் நிறைய கல்லூரிகளில் யூனிவர்சிட்டிஸ்ல பெரிய இடத்துல கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வந்து டைம் பார்க்காம இதான் வேணும் சார். ஒரு லெக்சர் கொடுக்குறாங்கன்னா ஒரு லெக்சருக்கு ஆசிரியருக்கு நிறைய வந்து கேள்விகள் கேட்டாதான் எனக்கு வந்து என்னுடைய வந்து அப்டேட் பண்ணி ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ஸோ ஏற்கனவே வந்து அந்த யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி, மற்றவங்க எல்லாருக்குமே மெம்பர்ஸுக்கு இது மாதிரி ரொம்ப எனக்கு நிறைய ஃபீட்பேக். அதனால நான் வந்து இந்த மைண்ட் குரூப்ல வந்து டெஃபினட்டா வந்து என்னுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணணும். இதான் எனக்கு என் லைஃப் லாங் எத்தனை லெக்சர்ஸ் நான் வந்து டைமே பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு டீச்சருடைய குவாலிட்டி தெரியும். டீச்சர் பேசிட்டே இருப்பேன் நான். as long as my clients, my students are there, once they go out I will stop my lecture. ரொம்ப நன்றி சார். ரொம்ப கேள்விகள் வந்து கேட்கும்போது அதான் நான் இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி இது கொடுத்துருக்கிறேன். மிக்க ரொம்ப மகிழ்ச்சியான இது சார். வெரி ஹாப்பி, ப்ரௌட். நன்றி சார், நன்றி. கல்யாணி மேடம் வாங்க சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். இப்ப அந்த கற்கள் வந்து அது சாப்பிடுன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அது நீங்க வந்து எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க சார்? அது ஆமா, இப்ப எப்படின்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அந்த நடத்தை எல்லாம் பார்க்கும்போது உணவு எடுக்குது இல்லையா, அப்போ வந்து நான் வந்து வந்து வீடியோ கேமரா அதெல்லாம் எடுக்கும்போது அந்த கற்களை எடுத்து உண்ணும். அந்த இடத்துல கற்கள் எடுத்துப்போம். அப்போ நாங்கள் வந்து அந்த பேப்பர்ஸ் முன்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது நான் வந்து சிட்டுக்குருவி பண்ணி கட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அது எதனால எடுக்குது அப்படின்னா இந்த மினரல்ஸ் அயன் அதுல வந்து அந்த இதுல வந்து கல்லுல இருக்கு, அதுக்காக ஒண்ணு. இப்போ நான் சார் சொன்ன கிசார்டுன்னு சொல்லுவோம், அந்த கல்லீரல் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லா பறவைகளும் இருக்கும், மயில எல்லாமே இருக்கும். இப்போ நெல் சாப்பிடும்போது அதை அரைக்கணும் இல்லையா, நெல் அப்படியே வந்து டைஜஸ்ட் ஆகாது. அந்த நெல் இருக்கிற உம்மி மேல இருக்கிற கோட்டை வந்து எடுத்துட்டாதான் நெல்லுல இருந்து அரிசி வரும். எப்படி நம்ம அரிசி மில்லுல போய் எடுக்கிறோமோ அதே போல உள்ள வந்து வேலை செய்யும். அந்த அரைக்கிறதுக்கு என்ன வேணும்னா ரஃபா இருக்கணும் இல்லையா, அந்த கல்லு போய் என்ன பண்ண மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும் போது அந்த மேல இருக்கிற ஃபுல்லா உண்மையெல்லாம் தனியா வந்துடும். இதுதான் செயல்முறை. இந்த விலங்குகள்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல்முறை, அது பேரு நாங்கள் ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் மார்பாலஜி. அந்த உறுப்பு எவ்வாறு இருக்கின்றது, அந்த உறுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்,
உறுப்பு இருக்கின்றது கிசாட் என்று, அதனுடைய பங்கு என்ன, அதான் படி ஃபங்க்ஷனல் மார்பாலஜி. எல்லா இதுல நம்ம விரல் இருக்கு, அதனுடைய விரல் ஸ்ட்ரக்சர் என்ன படிப்போம், அது எவ்வாறு இருக்கின்றது, ஏன் இருக்கின்றது, பிடிப்பதற்காக இருக்கின்றது. ஸோ அது பேர் ஃபங்க்ஷனல் மார்பாலஜி. இது மாதிரி படிச்சோம்னா விலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு உறுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல முக்கியத்துவம், அதான் நான் வந்து முக்கியத்துவம் சொல்றது. ஃபங்க்ஷனல் மார்பாலஜி தயவு செய்து படிங்க. ஒரு உறுப்பினர் சும்மா சாதாரண என்ன ஒரு விரல் தான் நினைக்காதீங்க. இந்த விரல் ஏன் இருக்கின்றது, அந்த உறுப்பு ஏன் இருக்கின்றது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது பேர் தான் ஃபங்க்ஷனல் மார்பாலஜி. அதை படிச்சீங்கன்னா நம்ம ரொம்ப எங்கோ போயிடும். ஒவ்வொன்றும் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு அருமையான ஒரு தகவல் இது. அந்த கற்கள் சாப்பிடும் போது அதுக்கு அது உள்ள இல்ல சார், இது பேஸ் பண்ணி என்ன சார் ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க? இதான் சார், இப்போ இது இந்த சிட்டுக்குருவிகளை வந்து எப்படி பராமரிக்கிறதா வந்து இந்த கற்கள் படிச்சாதானே தெரியும் சார். அந்த இப்பெல்லாம் எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க. அந்த கற்கள் தேவை, உணவு என்ன தேவைன்னு ஆராய்ச்சி பண்ணாதானே தெரியும் சார். அது கரெக்ட் தான். என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி பேப்பர் சப்மிஷன் என்ன இருக்குன்றது தான் கேக்குறேன். ஆமா, இப்போ நான் வந்து விழிப்புணர்வு பண்றேன் இல்லையா, இப்போ அந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எத்தனை இருக்கு, எண்ணிக்கை இருக்கு, அந்த எண்ணிக்கை வச்சு என்னென்ன, இப்போ முருங்கை ஃபார் எக்ஸாம்பிள், அது ஆராய்ச்சி செய்யதான் தெரியும். அது ஆராய்ச்சி செய்யும் போது எத்தனை வந்து புழுக்கள் இருந்தது, அந்த இன்டைரக்டா எடுத்து பார்க்கணும் இல்லையா. அதெல்லாம் இருக்குது சார். கற்கள் பத்தி சொல்லுங்க சார். பர்டிகுலரா கற்கள் வந்து சாப்பிடுது, இது வந்து இதுதான் பர்பஸ் அப்படின்ற விஷயம், இதுக்குதான் இது சாப்பிடுது அப்படின்ற செய்தி பத்தி எந்த மாதிரி ஆராய்ச்சி நடந்திருக்கு, அந்த ஆராய்ச்சிகள் எந்த மாதிரி பேப்பர் சப்மிஷன் கொடுத்திருக்காங்க, அதுதான் நான் கேக்குறேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோழி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விலங்குகள், அதாவது டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அதுவும் சாப்பிடும் கற்கள்லாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கட் பண்ணி பார்ப்பாங்க. ஒண்ணு அந்த கற்களை வந்து ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்ததான் உள்ள வந்து கட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த இடத்துல இருக்கு அந்த கற்கள், ஏன் இருக்கின்றது, அப்படியெல்லாம் வந்து ரீசனிங் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றது, அதான் ஆராய்ச்சி. ஒன்னொன்னா வந்து அந்த ஆராய்ச்சி மூலம் நான் சொல்றேன், ஆராய்ச்சி பேப்பர்ல இருந்ததுனால தான் அந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி சொல்லி பண்ணுவோம். நீங்க அந்த டாக்குமெண்ட் கிடைச்சதுன்னா சொல்லுங்க, எங்க இருக்கு, என்ன இது, என்ன இது, என்ன மாதிரி ரிசர்ச் நடந்திருக்கு, இந்த ரிசர்ச் எந்த பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க, எந்த கண்ட்ரில சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சிலது வந்து விலங்குலாம் வந்து சாக்ரிஃபை பண்றாங்க, ஒரு ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அது இல்லன்னு வச்சீங்களா, நம்ம சொல்றோம்ன்றது இருக்கு. இது அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செய்திகள் சொல்லும் போது ஒரு ஆத்தென்டிகேட்டட் பேப்பர், இந்த தகவல் இங்க இருந்து எடுத்து அது நம்பிக்கைக்குரியதா இருக்கும். ஆத்தென்டிகேஷன் யூசுவலா என்ன பண்றது, நானு இதெல்லாம் வந்து பாப்புலர் லெக்சர் கொடுக்கறதால அது தனியா பிரிச்சிருப்பேன். இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. இது வந்து கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். ஒரு கல்லு சாப்பிட்டுட்டு ஒரு, ஏன்னா பெரும்பாலும் மனுஷனுக்கு கூட அரிசி சாப்பிடறப்ப கல்லு போயிடும் உள்ளார. ஆமா, அது தனியா போய் சில விஷயங்கள் மட்டும் இல்ல. நம்ம நல்லா நம்ம சாப்பிடுறது அரிசி, அது சாப்பிடுறது நெல். அரிசி சாப்பிடல, நெல். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அது ரைட், அது சொல்லல சார். நம்ம கல்லு கடந்து அரிசி வயதுல போறப்ப கல்லும் போயிடுது. கோழி சாப்பிடும் போது கல்லு போயிடுது. இந்த மாதிரி எல்லாருக்கும் போயிடுது. ஆனா அந்த கற்கள் வந்து தனியா ஒரு இடத்துல நமக்கு இதுவாயிடுது இல்லையா. நமது வந்துடும், நமது சேமிக்காது. நமது அந்த கிசாட் அந்த உறுப்பு இருந்தாதான் அதுல சேமிக்கும், அதுல தங்கும், இதுல தங்காது. இந்த நம்ம இன்டெஸ்டைன்ல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம வந்து அந்த காலத்துல சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்க எல்லாம் வந்து கால்சியம் பத்தலன்னா செவத்துல இருக்கிற அந்த செங்கல் அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா, பலப்பம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதையும் இதையும் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். சுண்ணாம்பு கால்சியம் மண்ணு, அந்த மாதிரி குழந்தைங்க மண்ணு சாப்பிடுறது. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் கால்சியம் கம்மியா இருந்தா குழந்தைங்க மண்ணு சாப்பிடும், அதனால கால்சியம் என்ரிச்டு ஃபுட் கொடுங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அது மாதிரி ஒருவேளை இதுவும் கல்லு சாப்பிடுதோ, இப்ப நீங்க பேசும்போது அது தோணுது எனக்கு. இந்த கோழி பாத்திருக்கேன் சார், கோழியில கல்லு எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி இது இருக்கும். அவன் கோழி அறுத்தான்னா கரெக்டா கல்லுகளை மட்டும் தள்ளி. அதுதான் சொல்றேன். அது பார்க்கலாம், நான் சொல்றேன். கோழி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பை ஒண்ணு, கோழில இருந்து கல் சேர்ற பை, கல் பை, அதான் கிசாட் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான். அது மாதிரி இதுக்கு எதனா இருக்குதா என்னன்றது தெரியும். ஓகே பண்ணலாம். மகிழ்ச்சி சார், நல்ல செய்தி. அதாவது நம்ம கேள்வி கேட்கும் போது தான் நிறைய செய்திகள் வெளியில வரும். கேள்வி எல்லாம் கேட்கிறோம், வேற வழி கிடையாது. இல்ல கேட்டாகணும் சார். தகவல்கள் வந்து நம்ம சேகரிச்சு கொடுக்கலாம். சொல்லுங்க மேடம், கல்யாணம் மேடம். இல்ல இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், அந்த சிட்டுக்குருவி லேகியம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க.
அது வந்து எதுக்காக அந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த முருங்கை மரம் சொன்னீங்க இல்லைங்களா சார்? ஆமாமா. முருங்கை மரத்துக்கு முருங்கை மரத்துல சிட்டுக்குருவி இருக்குங்களா அதிகமா? அப்படியா? அப்படி இல்ல. அது உணவு எடுக்க வரும். அந்த பூச்சி இருக்கு இல்லையா? கம்பளி பூச்சி மாதிரி கேட்டர்பில்லர்னு சொல்லுவோம். பச்சையா இருக்கும் பாத்தீங்களா புழு. அந்த புழு எடுத்து போய் குஞ்சு கொடுக்கும். அந்த டைம்ல தான் எடுக்கும் அது. யூஸ்வலா அந்த குஞ்சுகள் இருக்கும்போது அதை எடுத்து போய் உணவா, ஏன்னா புதம் அதுல தான் நிறைய இருக்கும். எல்லா பறவைகளை பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிக்கா இருக்கும்போது, குஞ்சியா இருக்கும்போது இதான் மயிலு கூட எதுவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து இன்செக்ட் ஃபுட் தான் கொடுக்கும். அது வந்து முருங்கை மரத்துல அதிகமா இருக்குங்களா அந்த மாதிரி? ஆமா, நிறைய இருக்கும். அந்த கம்பளி பூச்சி நிறைய இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ்ல கூட வந்துடும். ஃபுல்லா வந்து சார் சொன்னார்ல சக்கரபாணி சார் எப்படி வரும் அந்த வீட்டுல நிறைய வந்து பச்சையா இருக்கும். ஃபுல்லா புழு வந்து கிரீனா இருக்கும். நன்றி நன்றி சார், நன்றி. நல்ல நல்ல நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. சிட்டுக்குருவியை பத்தி தெரியாத தகவல்கள் நிறைய இருந்தது. உங்களுடைய இந்த முயற்சிக்கு மைண்ட் யுவர் மைண்ட் பாராட்டுதல்களும் தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. சூப்பர்.